அனைவருக்கும் அன்பு சலாம். அன்பு தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் ஓஷியன் கார்டனில் இருந்து நமது பிரதேசத்திலும் சரி நாடளாவிய ரீதியிலும் சரி பேசப்பட்டு வருகின்ற பாராளுமன்றத்திலும் உரைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நுரைச்சோலை சுனாமி வீடமைப்பு திட்டம். இந்த சுனாமி வீடமைப்பு திட்டம் பற்றி இன்று நாங்கள் உங்களோடு ஒரு மிக முக்கியமான அதிதியை கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நல்ல பல கருத்துக்களை உங்களுக்காக மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கவிருக்கின்றோம். நமது பிரதேசத்திலே சமூக வலைத்தளங்கள் ஊடாக மிக காத்திரமான நல்ல கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற ஒருவர் எந்த ஒரு விடயத்தையும் தன்னிச்சையாக எழுந்தவாறு பேசிவிடாமல் ஆதாரபூர்வமாக மக்களை தெளிவுபடுத்துவது, அந்த விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்ற மிக மகத்தான பணியை செய்து கொண்டிருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் இப்ராஹிம் ஹாஜியார். இப்ராஹிம் ஹாஜியார் மிக சிறப்பான முறையிலே எந்த ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் அது சம்பந்தமான விடயங்களை தேடி கற்றுக்கொண்டு, தெரியாத விடயங்களை தெரிந்து கொண்டு, அரசியல் வரலாறுகளை பல நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து ஒரு ஆளுமையான சமூகத்துக்கு எதை எந்த நேரம் சொல்ல வேண்டும் என்ற திறனோடு உரைத்து வருகின்றவர் இப்ராஹிம் ஹாஜி அவர்கள். அவர்களைத்தான் இந்த சுனாமி நுரைச்சோலை வீட்டு திட்டத்தோடு இடம்பெற்று வருகின்ற விடயங்கள், பல விடயங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய அன்பான இல்லம், சாந்தி இல்லம் ஓஷியனி கார்டன் என்றால் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக நமது பிரதேசத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான கலைஞர்கள் முதல் அரசியல்வாதி, எழுத்தாளர்கள் என்று பன்முகை ஆளுமை கொண்ட மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வருகை தந்து சென்றிருக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள். இங்கிருந்தும் கூட உங்களுடைய இல்லத்திலும் கூட 2 வாசிய சாலைகளை அமைத்து வைத்து நல்ல புத்தகங்களை எல்லாம் படித்து தேர்ந்து, குறிப்பாக நம் நாட்டினுடைய அரசியல் யாப்பாக இருக்கட்டும், இந்த நுரைச்சோலை வீட்டு திட்டமாக இருக்கட்டும், எந்த விடயங்கள் எல்லாம் சமகாலத்தில் பேசப்படுகிறதோ அவற்றையெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி வைட்டாக வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர். உங்களை நாங்கள் இந்த கருத்தாடல் நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியின் ஊடாக ஒரு பேசக்கூடிய நபர் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும், குறிப்பாக அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பால் இன்று உங்களை நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தாடலுக்கே அழைத்திருக்கிறோம். மக்களுக்கு இந்த நுரைச்சோலை வீட்டு திட்டம் தொடர்பாக ஒவ்வொருவரும் வைக்கின்ற கருத்துக்கள், எழுந்த மாதிரியான ஆதாரபூர்வம் இல்லாத விடயங்கள், ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுகின்ற விடயம் என்று இந்த விடயம் தொடர்ந்து செல்கிறது. எனவே அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் அறிந்த வகையில், தெரிந்த வகையில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே இன்றைய எமது உண்மையான நோக்கமாக இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நீங்களும் இணைந்திருங்கள். எல்லாவல மேதானந்த தேரர் அவர்கள் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். 2009 ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதற்கு முன்பதாக 2005 இந்த வீடமைப்பு திட்டம் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு 2007களில் 8களில் என்று தாண்டி அது நீதிமன்றத்துக்கு 2009 வந்து ஒரு தீர்ப்பும் கிடைக்கிறது. அந்த விடயத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் முதலாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றோம். இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கு மத்தியிலே சுனாமி வீட்டு திட்டம் அல்லது நுரைச்சோலை வீட்டு திட்டம் என்ற 2 கருத்து சிக்கல்கள் இருக்கிறது. உண்மையாகவே இது சுனாமி வீட்டு திட்டமா அல்லது ஒரு பயனாளிகளுக்கு, வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கு அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது இடம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான சவுதி அரேபியாவினுடைய வீட்டு திட்டமா என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சாட்சியங்கள் அடிப்படையிலே எல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாராளுமன்றம் வரை சென்றிருக்கிறது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இது பற்றி பிரஸ்தாபித்து ஆலையால் ஏசியெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால்
உண்மையிலே எங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு இந்த விடயம் எல்லாம் தெரியுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இப்ராஹிம் ஹாஜி அவர்களே, இப்பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகள், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இருக்கிறார், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதீதன் இருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பேசப்படுகிற ஒருவர் தேசிய காங்கிரசின் தலைவர் அத்தாவுல்லா அவர்கள். இவற்றையும் தாண்டி புதிதாக என்பிபியின் சார்பிலும் இப்பொழுது இந்த விடயமெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. இவர்கள் பேசுகின்ற விடயங்களுக்கும் இந்த சுனாமி நுரைச்சோலை திட்டத்தில் நாங்கள் அறிந்திருக்கிற விடயத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த தகவல் உங்களுடைய முகநூல் வாயிலாக நாங்கள் அறிகின்றோம். இவர்கள் சொல்லுகின்ற வழிகாட்டுகின்ற அல்லது மக்களை தெளிவுபடுத்துகின்ற விடயத்துக்கும் நீங்கள் கொடுக்கின்ற விடயத்துக்கு நிறையவே வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இது விடயமாக நான் சற்று கூடுதலாக சொல்லி வந்து ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களே, முதன்முறையாக எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியிலே உங்களுடைய சாந்தி இல்லத்திலே சமாதான சதுக்கத்திலே இருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நுரைச்சோலை திட்டம், வீட்டு திட்டம் இப்பொழுது பேசப்படுவதற்கும் உங்களுடைய முகநூலில் கொடுக்கப்படுகின்ற விடயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களை கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நேயர்களுக்கு எனது சலாத்தை கூறியவனாக, இன்றைய காலப்பகுதியில் அண்மை காலங்களாக சுனாமி வீட்டு திட்டம் சம்பந்தமாக நிறைய வாத பிரதிவாதங்கள் நடப்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இது காலத்துக்கு காலம் ஏற்படுகின்றது என்றாலும் அண்மை காலங்களில் இது பேசும் பொருளாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் சில விடயங்களை நானும் முகநூலினூடாக எழுதி வருகிறேன். அந்த விடயத்தை வைத்துத்தான் நீங்கள் கேட்கின்றேன் நினைக்கின்றேன். நான் தெளிவுபடுத்த வேண்டியது எனது கடமை. பொதுவாக நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை நாம் பேசுவதாக இருந்தால் அந்த விடயத்தை முற்றுமுழுதாக நாம் அறிந்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். படியாமல் அறியாமல் பேசுவது என்பது வேறு பிழைகளை ஏற்படுத்தும் என்பது எனது கருத்து. அந்த வகையிலே இந்த சுனாமி வீட்டு திட்டம் சம்பந்தமான வழக்கை நான் தேடி இந்த தீர்ப்பை நான் கையில் வைத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட கிடைத்தின 7 வருடங்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு 5-6 வருடங்கள் அதை தேடி எடுத்து வைத்திருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதே பார்த்துக் கொள்ளலாம் என்று. இந்த தீர்ப்பிலே சகல விடயங்களுக்கும் தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. யாரு எதை பேசினாலும் பிரச்சனை இல்லை. அந்த அரசியல்வாதி தடுத்தார், இவர் கொடுக்க முனைந்தார், அரசியல் செய்ய முற்பட்டார்கள் என்றெல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள். இங்கே நாம் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எந்த விதமான அரசியலும் சதித்திட்டங்களும் நடக்கவில்லை என்பதை இந்த தீர்ப்பின் ஊடாக நாம் புரிந்து கொள்ளலாம். பிரச்சனை எங்கே நடக்கிறது என்று சொன்னால், இந்த சுனாமி வீட்டு திட்டம் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். சுனாமி வீட்டு திட்டம், அதாவது சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குடியேற்ற திட்டம் என்பதுதான் உண்மை. அதனை பேராக வைத்துத்தான் சவுதி அரசாங்கத்தின் உதவியோடு அந்த வீட்டு திட்டம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்காகத்தான் 60 ஏக்கர் நிலமும் எடுக்கப்பட்டு நடத்தப்பட்டது. இப்போது அந்த வீடு 2005 தொடங்கப்பட்டு 2008 முடியும் தருவாயில் பயனாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் நிலை இருக்கின்ற போதுதான் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த, குறிப்பாக சம்பிக்க ரணவக்க அவர்களும் தீகவாவி விகாராதிபதியும் இன்னும் பலரும் கிட்டத்தட்ட 64 மனுதாரர்கள் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை வழக்கொன்றை தாக்கல் செய்கின்றார்கள். அந்த வழக்கிலே பல குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு முன்வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க அதிபரோ, அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரோ, அல்லது சட்டமாதிபர் திணைக்களமோ, அல்லது இது சம்பந்தப்பட்ட ஏனைய எதிர் மனுதாரர்களோ
அல்லது இந்த சுனாமியால் அக்கரப்பட்டில் பாதிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற 500 குடும்பங்களைச் சேர்ந்த பயனாளிகளோ இதற்கு என்ன பதில் அளித்திருக்கிறார்கள், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை திட்ட தெளிவாக சொல்லுகின்ற போது இதற்கான விடை கிடைத்துவிடும். இப்போது இந்த சுனாமி வீட்டு திட்டமானது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சவுதி அரசாங்கம் பல கோடிகளை செலவழித்து ஒரு கிராமமாக அழகான பாடசாலை, வைத்தியசாலை, அடுத்தது பள்ளிவாசல்கள், ஒரு முஸ்லிம்களுக்கான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து வீதிகள் அமைத்து ஒரு லக்ஸரி ஒரு வீட்டு திட்டம் தான் அது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வீட்டு திட்டத்தை ஒரு அரசியல்வாதி கெடுத்தார் என்று சொல்லுவதும், இன்னொருவர் நான் கெடுக்கவில்லை, அவர்கள் தவறாக கொண்டு போய் தேவையில்லாத வேலை பார்த்து விட சொல்லுவதும் போகின்றது. இப்போது விடயத்துக்கு வருவோம். இந்த வீட்டு திட்டம் கட்டி முடிக்கும் வரையில் இந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அழகாக அங்க சென்று பார்த்தால் தெரியும், அழகான வீடுகள், அழகான ஒரு சந்தை இருக்கிறது, அது இருக்கிறது, எல்லாம் சகல வசதியும் அழகாக இருக்கிறது. எங்க பிரச்சனை வருகிறது, எவ்விடத்தில் பிரச்சனை வந்தது என்று பார்க்கின்ற போது இந்த வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி சொல்கிறார்கள். எப்படி என்றால், பல குற்றச்சாட்டுகள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்போம். சொல்கிறார்கள், இது சுனாமி வீட்டு திட்டம் அல்ல, இது ஒரு திட்டமிட்ட மறைமுகமான ஒரு குடியேற்ற திட்டம் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்த இடத்தில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நான் என்னுடைய கேள்வியில் தொடுத்திருந்த விடயமும் அதுதான். உண்மையிலே இது ஒரு சுனாமி வீடமைப்பு திட்டமா, அல்லது இன ரீதியான, அல்லது மத ரீதியான, அல்லது பிரதேச ரீதியான, அல்லது பயனாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது யுத்தத்தால் இடம்பெயர்ந்தவர்களுக்கான வீடமைப்பு திட்டமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்தது. அதனால் தான் அந்த கேள்வியை தொடுத்திருந்தேன். குறிப்பாக இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பினை படித்து பார்க்கின்ற பொழுது நம் சமூகத்தில் எத்தனை பேர் படித்து பார்த்திருக்கிறார்கள், இந்த தீர்ப்பை எப்படி வாசித்து பார்த்திருக்கிறார்கள், என்ன நடந்திருக்கிறது என்ற விடயத்தை அறிந்திருந்தால் அவர்கள் அதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது பற்றியெல்லாம் நான் நிறைய பேசப் போகின்றோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த கருத்தோடு தொடர்ந்து வரலாம். குறுக்கிட்டதற்கு மன்னிக்க வேண்டும். இது ஒரு சுனாமி வீட்டு திட்டமா அல்லது வேறு நோக்கங்களுக்காக செய்யப்பட்ட திட்டமா என்பதை எதிர் மனுதாரர்கள் குறிப்பாக சிங்கள சமூகத்தை சேர்ந்த மனுதாரர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த விகாராதிபதி, அடுத்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், அதோடு சேர்த்து சம்பிக்கிறவக்க தலைமையில் உள்ள சிகள உரிமைய அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த வழக்கிலே மனுதாரர்களாக செல்கிறார்கள். எதிர் மனுதாரர்களாக அம்பாரி ஜி குறிப்பிடப்படுகிறார். அதில் 7வது மனுதாரராக பேரியல் அஷ்ரப் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பெயரிடப்படுகிறார். இப்படி ஏனையவர்கள் பெயரிடப்படுகிறார்கள். அதில் இடை மனுதாரர்களாக 18 மனுதாரர்கள் 23 இருந்து 28, 45 இருந்து 50 பேர் அந்த இலக்கத்துக்குள் நான் நினைக்கின்றேன். 50 அல்ல, அதற்குள்ள உள்ளவர்கள் இடை மனுதாரர்களாக உள்ளுக்கு போகிறார்கள். அதுக்கு நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணுது, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுது. விசாரணை தொடங்குகிறது. இப்போது மனுதாரர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், இந்த வீட்டு திட்டமானது சுனாமி வீட்டு திட்டம் அல்ல, சுனாமி வீட்டு திட்டம் என்ற பெயரில் ஒரு முஸ்லிம் மக்களை எங்களுடைய பிரதேசங்களிலே அமர்த்துகின்ற ஒரு நடவடிக்கை தான் இது. அதற்கு ஆதாரமாக அவர்கள் அக்கரப்பத்திலே இருக்கின்ற டிஎஸ் பிரிவிலே பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்கள் தான், 200 மீட்டருக்குள்ள சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 50 குடும்பம், கிட்டத்தட்ட 50 குடும்பங்கள் தான் இருக்கிறதாக டிஎஸ் அறிக்கை விட்ட அடையாளத்தை காட்டுகிறார்கள். ஏனைய 450 பயனாளிகளும் சுனாமியால் பாதிக்கப்படாதவர்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இந்த நிலம் என்பது, ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது 60 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
இது ஒதுக்கப்பட்ட முறைப்பிழையானது. இது சீனி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காணி. ஆனால் ஜிஏ இதனை விடுவித்திருக்கிறார். ஒரு சுற்று நிருபத்தின் மூலமாக அன்றைய ஜனாதிபதியின் செயலாளருடைய சுற்று நிருபத்தின் ஊடாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். இது அரசியல் அமைப்பின் 12 சமத்துவ உரிமை என்ற அடையாளத்தின் கீழ் இது ஒரு பிழையான ஒரு நடவடிக்கை. ஒரு அரச காணியை ஒதுக்குகின்ற போது காணி கச்சேரி வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு கொடுப்பதுதான் வழமை. இங்கே அது பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இது தீகவாவி புனித பிரதேசம் 13 மைல்களுக்குள் இது வருவதனால் இது சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற இடம் மட்டுமல்ல, இது மன்னன் திசாவ காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதிலும் இலங்கையில் இருக்கின்ற பிரதானமான பௌத்த ஆலயங்கள் இதுவும் முக்கியமான ஒரு ஆலயம். இங்கே சிங்கள மக்கள் குடியேற வேண்டும் என்று நாங்களும் அரசகாணிகளை கோரியிருக்கிறோம். கோரி அப்ளிகேஷன் கொடுக்கிறார்கள். இன்னென்ன நேரத்தில் இப்படி கொடுத்திருக்கிறோம், இன்னென்ன நேரத்தில் இப்படி கொடுத்திருக்கிறோம், ஆதாரங்களை காட்டுறார்கள். எங்களுக்கு தரப்படவில்லை அப்படி குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ஆக என்ன சொல்கிறார்கள்? இது சுனாமி வீட்டு திட்டம் அல்ல, சுனாமி என்ற வீட்டு திட்டம் என்ற பெயரில் குடியேற்றம் செய்கிறார்கள். அதாவது பொய்யான தகவலை தந்து குடியேற்றம் செய்கிறார்கள். அடுத்து வந்துட்டு நிலம் அரசாங்கத்தில் பெறப்பட்ட முறை விலை என்று சொல்லுகிறார்கள். அந்த தீர்ப்பில் வாய்ச்சி காட்டுகிறேன் சொல்லுகிறார்கள். அடுத்தது பீகாரை ஒரு புனித எங்களுடைய சிங்கள மக்கள் பெரும்பான்மை வசிக்கின்ற இடத்திலே 2000 மேற்பட்ட மக்களை குடியேற்றி ஒரு சமநிலையற்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். எப்படி என்றால், அந்த கடிதத்தை கூட இந்த இதிலே சமர்ப்பிச்சிருக்கிறார்கள். தலைவர் அஷ்ரப் அவர்கள் 1998 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி DM ஜெயரத்ன MP மினிஸ்டர் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் பத்திரமுள்ள என்ற அட்ரஸுக்கு அவர் கடிதம் எழுதி கேட்கிறார். அஷ்ரப் வாய்ச்சி காட்டுவார். இந்த இடத்திலே ஹாஜி அவர்கள் தருகின்ற தகவலுக்கு முன்னால் ஜிகேவாபி ரஜமகா விகாரை இலங்கையினுடைய 16 விகாரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிங்கள மக்களை பொறுத்த மட்டிலே மிக உன்னதமாக நேசிக்கப்படுகின்ற பன்சாலைகளில் மிக முக்கியமானது. இதிகாச வரலாறுகளோடு மன்னர்களோடு தொடர்பு பட்டது. இந்த வீட்டு திட்டத்துக்கு இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த இடத்துக்கும் இந்த விகாரைக்கும் இடைப்பட்ட இடம் 13 கிலோமீட்டர்கள் மாத்திரமே இருக்கிறது. குறிப்பாக மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள் கூட இந்த நில அபகரிப்பை முஸ்லிம்களுக்காக செய்தார் என்ற ஆதாரங்களையும் அவர்கள் மன்றுக்கு சமர்ப்பித்திருந்திருக்கிறார்கள். அந்த விடயத்தை தான், அந்த கடிதத்தையும் கூட இந்த தீர்ப்பிலே கிடைத்திருக்கிறார்கள். ரிலீஸ் ஆஃப் நொரோச்சோலை ஹைலண்ட் டு அக்கரைப்பத்து பீப்பிள் ஃபார் ரீசெட்டில்மெண்ட் பர்பஸ் என்ற அந்த தலைப்பிலே ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. 1998 ஆண்டு 29ஆம் தேதி அப்போதைய காணி அமைச்சர் DM ஜெயரத்ன அவர்களிடம் அவர் அளித்த அந்த கடிதத்தை கூட ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஹாஜியார் அவர்கள் விட்ட இடத்திலே இருந்து தமிழில் அந்த விடயமெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரங்களையும் கூட எப்பொழுதும் ஹாஜியார் அவர்கள் ஆதாரங்களோடு தான் பேசக்கூடியவர். ஆகவே அங்க மன்றிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சுனாமி வீட்டு திட்டம் அல்ல என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்றாக இவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். அதாவது 1998 ஆண்டு முன்னாள் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் நுரைச்சோலை பகுதியில் 125 ஏக்கர்கள் தரிசு நிலங்களாக இருப்பதாகவும் அதனை பிரயோஜனமுள்ள பயனாளிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆவண செய்யுமாறும் அந்த
பயனாளி 500 குடும்பங்கள் என்றும் அவர்களுக்கு 1/4 ஏக்கர் வீதம் அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கடிதம் எழுதுகிறார். டி.எம். ஜெயரத்ன அவர்களுக்கு, காணி அமைச்சருக்கு எழுதுகிறார். அதனை இங்கே வழக்கிலே சுட்டிக்காட்டுகிறார்கள். எப்படி என்றால், 7வது எதிர் மனுதாரரான பேரில் அஷ்ரப் அவர்கள், பேரில் அஷ்ரப்புடைய கணவரான முன்னாள் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் கூட இந்த காணியை அவர்களுடைய பாசையிலே அபகரிப்பதற்கு முயற்சித்தார் என்று அவர்கள் காட்டுகிறார்கள். வழக்கு மாதிரி சொல்லுகிறோம். அது நிறைவேறாத பட்சத்தில் தான் இவர் வேறு பேரை வைத்துக் கொண்டு இந்த 500 குடும்பங்களை இங்கே குடியேற்ற முயற்சிக்கிறார் என்ற ஒரு ஆதாரத்தை வைக்கிறார்கள். அதாவது கணவருடைய திட்டத்தை மனைவி முன்னெடுக்கிறார். அது வேறு ஒரு சுனாமி என்ற போர்வையிலே இனப்பரம்பலை எங்களுடைய மதஸ்தலங்களுக்கு அருகாமையில் கொண்டு வருகிறார். எங்களுடைய இனத்தினுடைய எழுச்சி வளர்ச்சிக்கு இது பாதுகாப்பு இல்லாமல் போகும். குறிப்பாக சிங்கள பிரதேசமாக இருக்கின்ற எங்களுடைய அதுவும் மிக முக்கியமாக இருக்கின்ற இந்த ரஜமகா விகாரை பிரதேசத்துக்குள் முஸ்லிம்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அதற்கான ஆதாரம் என்று ஏற்கனவே நடைபெற்ற விடயத்தை கொடுத்து மன்றை அவர்களுடைய பக்கத்துக்காக உள்வாங்கிக் கொள்கிறார்கள் இல்லையா? ஆமாம், அவர் காரணமாக காட்டுகிறார்கள். இந்த விடயத்தை நீதிமன்றமானது எதிர் மனுதாரர்களிடம் கேள்வியாக முன்வைக்கிறது. இந்த குற்றச்சாட்டு உங்கள் பதில் என்ன? 500 குடும்பங்களை எவ்வாறு தேர்வு செய்தீர்கள்? எவ்வாறு தேர்வு செய்தீர்கள்? எந்த அடிப்படையில் தேர்வு செய்தீர்கள் என்ற விவரத்தை கேட்கிறது. பதில் இல்லை. அதே நேரத்தில் இடைமனுதாரர்களாக சென்ற பயனாளிகள், சுனாமியால் உண்மையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ள சில பேர் இடைமனுதாரர்களாக சென்று எங்களுக்கு டிஎஸ் நிலங்களை பெற்று வீடமைத்து தருவதாக சொல்லி இருக்கிறார் என்ற வாதத்தை மட்டும்தான் சொல்லுகிறார்களே ஒழிய, இதை எப்படி தரப்போகிறார்கள், யார் தந்தார்கள், உங்களை யார் விசாரணை செய்தார்கள், எப்படி உங்களை தெரிவு செய்தார் ஒரு விவரத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை அங்கே நீதிமன்றம் அறிந்து கொண்டதாக சொல்லுகிறது. இந்த இடத்தில் தான் ஒரு பெரிய தவறே இடம்பெறுகிறது இல்லையா? தகுந்த ஆதாரபூர்வமாக உண்மையிலே ஒரு பயனாளிகளை தெரிவு செய்கின்ற பொழுது, ஒரு அரச காணியை விடுவிக்கின்ற பொழுது அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கிறது. குறிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் அறிவீர்கள், காண கச்சேரி வைக்கின்ற விடயம், தெரிவு செய்கின்ற விடயம், அவருக்கு பெரிதாக வேறு எங்கும் காணி இருக்க முடியாது என்கின்ற பல்வேறு நடைமுறைகள் விபரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்காக தினங்கள் குறிக்கப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஹாஜியார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இதை சொல்லுகிறார், இந்த மன்றுக்கு சரியான ஆவணங்கள், குறைந்தது இடை மனுதாரர்கள் கூட சரியாக ஆதாரபூர்வமான ஆதாரங்களை வைக்கவில்லை என்ற விடயங்களை தான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 50 பேர் என்று வருகின்ற பொழுது உண்மையாக 450 பேர் எங்கு சென்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுதுகிறது இல்லையா? தொடர்ந்து இது பற்றி பேசலாம். அவர்கள் கூட இடைமனுதாரர்கள் சென்றிருக்க முடியும். அந்த 450 அல்லது 500 பேரும் சென்றிருக்க முடியும். அங்கே சென்றவர்கள் குறைந்தவர்கள். அவ்வாறு சென்றிருந்தால் இவ்வாறான ஒரு தீர்ப்பே கிடைத்திருக்காது இல்லையா? ஆமாம், கிடைத்திருக்காது. அதே நேரத்தில் அம்பாறை ஜிஏ பதிலளிக்கிறார். இந்த பயனாளிகளை இந்த நிலத்தை விடுவித்த விடயத்தில் 2006ஆம் ஆண்டுதான் நான் பதவியேற்றேன் என்றும், 2005ஆம் ஆண்டு அன்றைய ஜிஏ தான் இதை கையாண்டு இருக்கிறார் என்றும், அதனால் இது சம்பந்தமான விடயங்கள் எனக்கு தெரியாது என்றும் அவர் அங்கே நீதிமன்றத்திலே ஒப்புவிக்கிறார். அதற்கு நீதிமன்றம் சொல்லுகிறது, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிர்வாகம் மாறவில்லை, நீங்கள் இதற்கு முழு பதிலளிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கு பதில் இல்லை. அது மனுதாரர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு நிலை ஏற்படுத்துகிறது என்று நீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது. அரசு சார்பாக வந்த சட்டமன்ற திணைக்களம் சொல்லுகிறது, நாங்கள் ஒரு சுற்றறிக்கை மூலமாகத்தான் இதனை விடுவித்தோம் என்று 60 ஏக்கர் காணியும் சொல்லுகின்றார்கள். அதற்கு நீதிமன்றம் சொல்லுகிறது, அப்படி சுற்றறிக்கையின் மூலமாக ஒரு காணியை விடுவிக்க முடியாது. அரச காணி என்பது மக்களின் சொத்து. அந்த காணிகளை கவனித்துக் கொள்ளும் ரெஸ்ட்
ஒரு 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 அமைப்பை தவிர நீங்கள் அவர் கேட்டார், அமைச்சர் கேட்டார், ஜனாதிபதி கேட்டார், இவர் கேட்டார் என்று விடுவிக்க முடியாது. அதற்கு ஒரு சட்டம். யாருக்கு விடுவிக்க போகிறீர்கள், எதற்காக விடுவிக்க போகிறீர்கள், அது என்ன காரணம் என்ற முழு விவரங்களும் அங்கே இருக்க வேண்டும். அது இங்கே பின்பற்றப்படவில்லை. ஒரு சுற்றறிக்கையின் காரணமாக இதனை நீங்கள் செய்ததாக சொல்லுகிறார். அதுவும் மனுதாரர்களின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கிறது என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. உண்மையிலே இந்த இடத்தில் மீண்டும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அரசாங்கம் விடுக்கின்ற சுற்றறிக்கைகள், பிரமாணங்கள் ஒரு பொழுதும் நீதிமன்றத்திலே ஆதாரமாக கொள்ள முடியாது. அது அதற்கும் இந்த காணி விடுவிப்பு வழங்குவது சம்பந்தமாக பிரத்யேகமான சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. உண்மையில் இந்த விடயத்தில் இதெல்லாம் மேற்கொள்ளப்படாததும் நாம் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு பின்னடைவு இல்லையா? அதே நேரத்தில் 7வது மனுதாரர் பேரை சொல்லுவதாக இருந்தால் அம்மையார் பேரியல் அஷ்ரப் அவர்கள் தான் 7வது மனுதாரர்கள் அங்கே எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு வாக்குமூலம் கொடுக்கின்றார்கள். எப்படி என்றால், இது சுகர் கார்ப்பரேஷனுக்குரிய காணி என்றும் இந்த வீட்டு திட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்ததில் நானோ எனது அமைச்சோ சம்பந்தப்படவில்லை என்றும் அங்கே வாக்குமூலம் கொடுக்கப்படுகிறது. இங்குதான் ஹாஜியார் அவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. அப்பொழுது இருந்த வீடமைப்பு அமைச்சர் தான் கருத்தை மன்றில் ஆதாரங்களை வைக்கின்ற பொழுது இது 13 கிலோமீட்டருக்கு உட்பட்ட என்கின்ற விடயம் மாத்திரமே சொல்லப்பட்டது. விகார, அதாவது ரஜ மகாவிகாரை தீகவ ரஜ மகாவிகாரைக்கு 13 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை, அதனை விடுவீங்கள் என்று மட்டும்தான் கேட்டிருந்தாரே ஒழிய அது ஒரு சட்ட உருவத்தை அவர் நிரூபிக்கவில்லை என்று நீதிமன்றம் கருதியது. இந்த இடத்திலே உண்மையில் பயனாளிகளை முதல் தெரிவு செய்து அவர்கள் சட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு உண்மையாகவே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமான விபர திரட்டுகளோடு மன்றில் சமர்ப்பிக்க தவறியதும் அவர் எதிர்த்தரப்புக்கு இன்னும் ஒரு வலுசக்தியை கொடுத்திருக்கிறது. அப்படித்தானே? பொதுவாக ஜிஏ சொல்லுகிறார், எனக்கு தெரியாது, முன்னே ஜிஏ தான் செய்தார் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அக்கரைப்பத்து டிஎஸ் சொல்லுகிறார் 50 குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஜனாதிபதியின் செயலாளர் சுற்றறிக்கையின் மூலமாக காணிகளை விடுவித்ததாக சொல்லுகிறார். அது அப்படி விட்டறிக்க முடியவில்லை. பயனாளிகளை எவ்வாறு தெரிவு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு பதில் இல்லை. இது சுனாமியால் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட என்று சொல்லி இருந்தாலும் அந்த பயனாளர்கள் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பகுதியில் இருக்கிறார்கள், எந்தெந்த நியாயத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்கள் நிரூபிக்கப்படவில்லை. இதனையெல்லாம் கருத்தில் கொண்ட நீதிமன்றம் எதிர்மனுதாரர்கள் அதே நேரத்தில் காணி விடுவிக்கப்பட்டது சீனி கோர்ப்பரேஷனுக்குரியதா அல்லது அரசாங்கத்துக்குரியதா என்ற தடுமாற்றம். ஜிஏ சொல்லுகிறார் சுற்றறிக்கை விடுவித்து என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் 7வது மனுதாரர் சொல்லுகிறார் சீனி கூட்டுத்தாபனம் சொல்லுகிறார். அதே நேரத்தில் தான் சுனாமி வீட்டு திட்டம் அமைப்பதற்காகத்தான் இதை சரியா செய்தேன் என்று 7வது மனுதாரர் சொல்லுகிறார். எதிர் மனுதாரர்கள் சொல்லுகிறார்கள் இது திட்டமிட்ட ஒரு குடியேற்ற திட்டம் சதி ஒன்று நடக்கிறது. இது ஏற்கனவே இவருடைய கணவர் அஷ்ரப் அவர்களும் கூட 98ஆம் ஆண்டு இந்த நிலத்தை அவர் கேட்டிருக்கிறார், அது நடந்திருக்கிறது, அதை மறைமுகமாக செயல்படுத்த முனைகிறார்கள் என்ற வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிமன்றம் பிரதிவாதிகளிடம் கேட்கிறது, இந்த சுனாமி வீட்டு திட்டம் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தால் இந்த 500 குடும்பங்களுக்குரிய ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டு காணியும் சட்டபூர்வமான சட்ட முறையின் பிரகாரம் பின்பற்றப்பட்டிருந்தால் நீதிமன்றம் இதற்கு வேறு விதமாக பதிலளித்திருக்கலாம். அதாவது மனுதாரர்களின் கோரிக்கை நிராகரித்திருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இந்த வழக்கிலே தீர்ப்பிலே சில பேர் சொல்லுகிறார்கள் இனரீதியா பிடித்து கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த தீர்ப்பிலே அப்படி சொல்லப்படவில்லை. தீர்ப்பிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனுதாரர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவர்களுடைய மனுவிலே A, B, C, D ஆகிய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த விடயத்தை உங்களிடம் அலச வேண்டும், கேட்க வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஆனாலும் இதற்கு முன்பாக நிறைய விடயங்களை பேசிவிட்டு வரலாம் என்று எண்ணியிருந்தாலும் அந்த விடயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உயர் நீதிமன்ற, அதாவது சரத் என் சில்வா தலைமையிலான இந்த நீதிமன்ற அரசர்கள், நீதியரசர்கள் சில்வாவை தலைமையாக கொண்ட காமினி அமரதுங்க, அதே போன்று ரத்நாயக்கா என்ற உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் தான் இந்த அத்தனை விடயங்களும் நடந்தது. இந்த தீர்ப்பில் எங்காவது ஓரிடத்தில் இது இன விகிதாசாரம் படி வழங்கப்பட வேண்டும் அல்லது அந்த பிரதேச மாவட்டத்துக்குள் இருக்கின்ற இனத்துவ அடிப்படையில் இன விகிதாசாரத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும் அல்லது தேசிய ரீதியிலே இந்த விகிதாசாரப்படி வழங்கப்பட வேண்டும் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படவில்லை. இந்த வழக்கை படித்து பார்க்கின்றது தெரியும், அங்கே அது சொல்லப்படவில்லை. ஏன் இதை கேட்கிறேன் என்றால், பொதுமக்களுக்கு மத்தியிலே, பாமர மக்களுக்கு மத்தியிலே இதை பற்றி பேசுகின்ற பொழுது விகிதாசாரப்படி கொடுக்க போகிறார்கள், தமிழர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, சிங்களவர்களுக்கு என்று வரப்போகிறது, இவர்களுக்கு இத்தனை வீடு, இவர்களுக்கு இத்தனை என்று கணக்கு வாத்தியார் பாடமெல்லாம் நிறைய பேர் புத்திஜீவிகள் என்ற தோரணையிலும் பார்வையிலே நடத்தி வருகிறார்கள். உண்மையாகவே அவர்கள் இந்த தீர்ப்பை பார்த்திருக்கிறார்களா? இவ்வாறு ஒரு தீர்மானம் உயர்நீதிமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அரசியல் அமைப்பின் 12(1) மீறப்பட்டுள்ளது. இந்த வீட்டு திட்டம் தடை செய்யப்படுகிறது. அதாவது அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது. மனுதாரர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் மனுதாரர்களுக்கு தான் வழக்கு வென்றிருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறது. அதுக்குள்ள அரசியலமைப்பின் 12(1) நிறைவேற்றப்படவில்லை. அது மாற்றமாகத்தான் அந்த வீட்டு திட்டம் நடந்திருக்கிறது என்று தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த வீட்டு திட்டமானது பயனாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றால் எந்த பயனாளி என்றும் சொல்லப்படவில்லை. ஒன்று சுனாமியால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளா, அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளா, அல்லது நிலமற்றவர்கள், ஏழைகள், அவர்களை அப்படி அதுக்குள்ள தெரிவு செய்யப்படுமான சொல்லப்படவில்லை. ஆகவே ஒரு இனத்துக்கு வழங்கப்படக்கூடாது. அதாவது அவர்களுடைய மனுதாரர்களின் கோரிக்கை தான் சொல்லப்படுகிறது. ஒரு இன ரீதியான ஒரு குடியேற்ற திட்டம், இதனை தடை செய்து தாருங்கன்னு அவர் கேட்கிறார்கள். தடை செஞ்சாச்சு. இப்ப தனி முஸ்லீம்களுக்கு கொடுக்க இயலாது, இப்ப என்ன செய்யணும் என்றால், நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி நம்ம செய்வதாக இருந்தால் ஒரு காணி கச்சேரி வைத்தோ இதற்கு ஒரு தீர்வை காணப்பட வேண்டும். அது உதாரணமா பயனாளிகள் விண்ணப்பங்களை செய்வார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் எடுக்கப்பட்டு அதில் விகிதாசாரம் கவனிக்கப்பட்டு செய்ய நிறைய இருக்கிறது. அதில் ஏதாவது தவறு நடக்கிறது, திரும்ப நீதிமன்றத்துக்கு போவார்கள். அதில் நீதிமன்றம் சில குழப்பங்களை, ஒரு கால தாமதங்களை ஏற்படுத்தும். இது ஒரு இடியப்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. ஆகவே நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், உண்மையிலேயே இது சட்டப்படி நிலங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அரசாங்கத்திலிருந்து எடுக்கணுமா அல்லது காணி கொடுத்தாவிலிருந்து எடுக்கணுமா அதிகாரபூர்வமாக சட்ட ரீதியாக நீதிமன்ற ஒரு சட்ட விளக்கத்தின் அது கொள்முதல் செய்யப்பட்டு அதிலே குடியேற்றப்படுகின்ற சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரவுகள் ஒழுங்காக சட்டப்படி சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது இல்லாத காரணத்தினால்தான் இப்ப இங்கு பிரச்சனை என்றால், தீகவாபிக்கு ஏரியாவுக்குள் வீடு திட்டம் அமைக்கப்பட்டது என்பதும் காரணம் அல்ல. அது மூன்றாவது காரணம். என்ன காரணம் நீதிமன்றம் கருதுகிறது என்றால், இந்த சுனாமி வீட்டு திட்டமா அல்லது இன ரீதியான குடியேற்ற திட்டமா, இதுக்குள் சதி இருக்கிறதா, இது ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையா நீதிமன்றம் கருதியது. அதற்கு ஆதாரம் தான் அஷ்ரப் அரசு நேரத்துடைய ஆர்வலங்களுக்கு கேட்ட விடயத்தையும் கருத்தில் கொள்கிறது நீதிமன்றம். அதே போன்று இங்கே சுனாமி வீட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட 500 குடும்பங்களில் 50 குடும்பங்கள் உண்மையா பாதிக்கப்பட்டவர்கள், 450 குடும்பங்கள் பாதிக்கப்படல் என்ற விட நிரூபிக்கப்படாத அலகுழப்பமாகிவிட்டது. நீதிமன்றத்துக்கு அது ஒரு மனுதாரர்கள் சொல்லுகின்ற கூற்று உண்மை என்றாகிவிட்டது. அதனால் தான் நீதிமன்றம் இப்படியான முடிவுக்கு வந்திருக்குமோ என்று நான் நினைக்கின்றேன். ஒருவேளை சுனாமியால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் ஆதாரபூர்வமாகவும் இந்த நிலம் கொள்முதல், அதாவது நிலம் எடுக்கப்பட்ட விடயத்தில் சட்டபூர்வம் பேணப்பட்டிருந்தால், இந்த 2 காரணம் பேணப்பட்டிருந்தால் நீதிமன்றம் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கும். இது இன ரீதியான குடியேற்ற திட்டம் அல்ல, இது பாதிக்கப்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள், நிச்சயமாக முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவளுடைய பாதிப்புக்குத்தான் இது கொடுக்கப்படும் நீதிமன்றம் நினைத்திருந்தால் அதுக்குள் இனத்தை பின்பற்ற சொல்லியிருக்காது. ஏனென்றால்
நீதிமன்றம் வந்து அப்ப இன்னும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட சிங்களரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், தமிழரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட சிங்களாக்கள் இல்ல. இந்த தீர்ப்பில் அப்படி எந்த ஒரு இடத்திலும் கூறப்படவில்லை. பிரச்சனை என்னடா, சுனாமி வீட்டு திட்டம் இல்லைன்னு நீதிமன்றம் கருதுது. இப்ப இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது ஹாஜியார். என்னுடைய பார்வையில் உண்மையாகவே இந்த வழக்கில் தொடர்புபட்டவர் சம்பிக்க ரணவக்க குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பார்வையிலே அவர் ஒரு இனவாதியாக காண்பிக்கப்படுகிறார். ஆனால் மறைமுகமாக நம்மவர்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமது பிராந்தியத்திலே இருக்கிற அரசியல் பிரமுகர்களாக இருக்கிற முக்கியமான நபர்களை ஏனைய பிரதேசங்களில் அவர்களை இனவாதிகளாக பார்க்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு பார்ப்பதும் இந்த விடயத்தை ஒருவருக்கொருவர் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது, குறிப்பாக பேசுபொருளாக இருக்கின்ற தேசிய காங்கிரசுடைய தலைவர் அதாவுல்லா அவர்கள் இந்த விடயத்தை தடுத்தார் என்று இலக்குவாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் அவர் எவ்வாறு தடுத்தார் என்பதை சொல்லுவதற்கு ஒப்புவிப்பதற்கு இவர்களுடைய கரங்களில் அல்லது அடிப்படையில் எந்த விதமான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க முடியாமல் இருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பல விடயங்களை இது சம்பந்தமாக பேசப் போகின்றோம். ஒருமுறை அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் பெற்றுத்தரப்போவதாக நல்லாட்சி காலத்திலே தெரிவித்திருந்தார். அவரும் அதில் பின்வாங்கியிருந்தார். அதற்கு பிற்பாடு நம் நாட்டுடைய அதிமிக ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஜனாதிபதி நல்ல பல விடயங்களை இப்பொழுது ஆற்றி வருகின்ற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் தேர்தல் காலங்களில் ஒரு பரப்புரையிலே சொல்லியிருந்தார், என்னுடைய ஆட்சி வந்தால் இதை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எல்லோரும் எழுந்த மாதிரியாக சொன்னார்களே தவிர இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வாறு இருக்கிறது? இந்த வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் முறையாக காணிகளை பெற்றுக் கொண்டார்களா? முறையாக பயனாளிகளை பெற்றுக் கொண்டார்களா? உண்மையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த திட்டத்தை உருவாக்கினார்களா என்கின்ற விடயங்களில் போதிய அறிவு இல்லை என்றே சொல்ல வேண்டும். மாத்திரமல்லாமல் அதற்குரிய தகுதியான ஆதாரங்களை வைத்திருந்தால் இந்த விடயம் இலகுவாக தீர்க்கப்பட்டிருக்கும். ஆகவே எதிர்த்தரப்பினருக்கு சீனி வாய்க்குள் போட்ட மாதிரி எல்லா விடயங்களையும் பிழையை செய்துவிட்டு வேறு ஒரு விதமாக எங்கேயோ பிரச்சனை இருக்க, நமது பாசையில் சொல்லுவதென்றால் ஆறு எங்கே இருக்கிறது, சீலையோ எங்கேயோ மன்னிக்கு நிற்கார் என்று சொல்லுவாங்க. ஏதாவது விஷயத்துக்குங்கிற மாதிரி எங்களுக்குள் இருந்த அரசியல் வேறுபாடுகள், எங்களுக்குள் இருந்த ஒரு உடன்பாடு இல்லாத நிலைமைகள், ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் வைத்து தங்களுக்கு சாதகமாக, குறிப்பாக அக்கரைப்பற்றினுடைய அப்போதைய சபையினுடைய தலைவராக இருந்த முன்னாள் மாகாண சபை ஒரு இப்பொழுது இருக்கின்ற தவம் அவர்களை இதற்குள் சாட்டியிருந்தார்கள். வெளிநாட்டு சவுதி அரசினுடைய கொடியை பற்ற வைத்ததாக சொன்னார்கள். அவர்களுடைய ஆக்களை அவர்கள் ஏவி விட்டார்கள் என்று ஆலையால் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் உண்மையாக அறிவுபூர்வமாக பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் எழுதியிருக்கின்ற கட்டுரைகளை பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் ஆஜியார் வழங்குகின்ற இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் குப்பை தொட்டிக்குள் போடப்பட வேண்டிய விடயம். இவர்களுக்கும் இந்த விடயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவர்கள் வேண்டுமென்று அரசியல் செய்வதற்காக பேசிக் கொள்கிறார்களே என்னவோ தெரியாது. குறிப்பாக முஸ்லிம் தரப்பு அரசியல் நாங்கள் பொதுவாகவே சொல்லுகிறோம். முறை குறிப்பிடலாம். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அத்தாவுல்லா அவர்கள், ரிஷாட் அவர்கள், இவர்களை பற்றி குற்றம் சொல்லுவதற்கும் அவசியமும் இல்லை. அல்லது இப்பொழுது இருக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே அடிக்கடி சண்டைகள் இட்டுக் கொண்டிருக்கின்ற ஆதம்பாவா தரப்பினரும் எந்த பிழையும் இல்லை. உண்மையாக முறையாக இது செய்யப்பட்டிருந்தால் அரசியல்வாதிகள் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள். ஆனால் திட்டத்துக்கான முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளை சரியாக பின்பற்றி வந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் எதிர்கொண்டிருக்க மாட்டோம் என்ற விடயத்தை தான் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களுடைய கருத்துக்களில் நாங்கள் நிறைவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேள்வி பதில் இல்லாமல் ஒரு கருத்தாடலை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். மாத்திரமல்லாமல் யாரையும் உயர்த்துவதற்கு, யாருடைய பக்கபலமாக இருந்து பேசுவதற்கு நாங்கள் இல்லை. நாங்கள் உண்மையாக தெளிவாகவே பேசுகிறோம். இது சம்பந்தமாக பேசக்கூடிய ஆளுமை ஆற்றல் இருந்தால் அப்படியான நபர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அவர்களோடு நாங்கள் பேசுவதற்கும் தயாராக இருக்கிறோம். பேசுவதென்றால் சும்மா நாங்கள் பேசுவதை போன்று பேசிவிட முடியாது. உண்மையாக ஆதாரபூர்வமாக பேச வேண்டும். அதற்கான ஆவணங்கள் இருக்க வேண்டும். சொல்லுங்கள். தவம் தடுத்தார் என்கிறது ஆதாரம் காட்டணும். அதாவுல்லா தடுத்தார் என்பது ஆதாரம் காட்டணும். பேரியல் தடுத்தாருங்கிறது ஆதாரம் காட்டணும். அது மாதிரி அப்படி ஆதாரத்தை காட்டலாம். ஆனால் எழுவந்தமாக அவர் செய்தார் ஒரு ஆளுடைய குறையை மறைப்பதற்கு இன்னொரு ஆளை குற்றம் சாட்டுவது, நான் அரசியல் பேசுவது என்பது யாரையும்
உயர்த்தி பிடிப்பதற்கோ தாழ்த்தி பிடிப்பதற்கோ அல்ல. யாருடைய பேர் குறிப்பிடப்படவும் என சொல்லவில்லை. நான் தீர்ப்பை, எனக்கு நுழைச்சோலை வீட்டு திட்டத்தை பற்றிய நடக்கிற நடைமுறை எனக்கு பூர்ண அறிவு கிடையாது. வீட்டு திட்டம் என்ன என்கிறதெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் நாம் இந்த வழக்குகளை தேடி படித்து இந்த வழக்கு சம்பந்தமாக சில பேரை நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறேன். இறக்காமம் போன்ற பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன். பலவரையும் சந்தித்து இது சம்பந்தப்பட்ட ஆக்களை எல்லாம் சந்தித்து நாங்கள் அதை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். நான் எனது நிலையில இருக்கிற பிரச்சனை, இங்கே வந்துகிட்டு குண்டு சட்டிக்குள் குதிரை ஓடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் இது நீதிமன்ற தீர்ப்பு என்பது பிழையானதா ஆராய்ச்சி பண்ணினேன். இதுல சதி இருக்கிறதா, இதிலே இனவாதம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது நாமளும் இந்த நீதி ஓரளவுக்கு தெரிந்த நீதி சட்டங்களை பொறுத்து அறிந்திருக்கிற வகையிலே இங்கே எதிரிகளுக்கு வாயிலை சீனி அள்ளி போட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கட்சி வேறுபாடுகள் இருப்பதனால் ஒருவர் குற்றம் சாட்டுவது ஒரு வலை சக்தியாக இருக்கிறது இந்த விமர்சகர்களுக்கு. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இந்த நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் சரத்தின் சில்வா, இவர் தொடர்பாக ஏற்கனவே வடகிழக்கு இணைப்பு பிரிப்பு விவகாரத்தில் பேசப்பட்ட ஒரு நபர். ஆனால் அதில் சரி பிழை என்பதை நீதிமன்றத்தை தீர்ப்பது, அதில் நாங்கள் கூற முடியாது. ஆனால் பிற்காலங்களில் அது சரி என்று நிறைய பேர் நல்ல தீர்ப்பு, நாடு இப்போது வளமாக நோக்கி செல்லுகிறது என்ற கருத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்படியான சர்ச்சையான விமர்சனமான தீர்ப்புகளை வழங்குகின்ற ஒரு நபராக இவர் இருந்ததனால் அதனையும் சாயம் இட்டு இந்த தீர்ப்பை விமர்சித்தார்கள். சில நேரம் சிலர் யோசிப்பார்கள், சரத்தின் சில்வாவின் தீர்ப்புக்கு இவர்கள் வலிச்சிருக்கிறார்கள், ஆதரவாக பேசுகிறார்கள். அப்படி அல்ல. இலங்கையினுடைய நீதிமன்றம் என்பது மிக சிறப்பாக சுயமாக இயங்குகின்ற ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இதனை பார்க்கின்ற பொழுது வலுவான ஆதாரங்களும் வைத்திருக்கிறார்கள். எமது தரப்பில் சரியான வலு சேர்க்கப்படவில்லை என்பதே எங்களுடைய ஒரு கவலையான ஆதங்கமாக இருக்கிறது. அதனால் தான் அவற்றை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களே, இந்த வீட்டு திட்டத்தை சொல்லுகிறார்கள் சாதாரண மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது, அக்கறை பற்று மக்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த தீர்ப்பில் நான் அறிந்த வகையில் அக்கறை பற்று பயனாளிகளுக்கு அல்லது அக்கறை பற்றை சேர்ந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எங்கு சொல்லவில்லை. அதே நேரம் இன்னும் ஒரு தரப்பில் சொல்லப்படுகிறது, ஏனைய ஊர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அதாவுல்லா எதிர்க்கிறார் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த திட்டத்தை செய்ய போகின்றோம், முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றோம், ஆனால் இவர் தடுக்கிறார் என்று. தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், ஆலையால் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தீர்ப்பை சரியாக வாசித்தால், இப்ராஹிம் ஹாஜியை போன்றவர்களோடு தொடர்பு கொண்டால் இதில் என்ன இருக்கிறது, இதனை எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம், இதனை பார்லமெண்டத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணை கொண்டு வந்து சாத்தியமா என்கின்ற பல்வேறு விடயங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆளுமையான இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஹாஜியார் அவர்களே, குறிப்பாக பாமர மக்கள் இதனால் மிகவும் நீண்ட காலமாக 19 ஆண்டு காலமாக எனக்கு ஒரு வீடு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு கம்பலையோடு வாழுகிற மக்களுக்கு ஒரு இந்த தீர்ப்பில் ஏதாவது நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதா, எவ்வாறு இதை பகிர்ந்து கொள்ளலாம், இவர்கள் சொல்லுவது உண்மையா அல்லது தீர்ப்பில் இருக்கப்பட்ட விடயம் உண்மையா என்கிற விடயத்தை நீங்கள் சொன்னால் மிக்க நலவாக இருக்கும். நிச்சயமாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்கள் என்பது ஊர்ஜிதமானது, அது மாற்று கருத்து இல்லை. இந்த சுனாமி வீட்டு திட்டம் ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் கொடுபடாமல் இழுவரி நிலையில் சென்று கொண்டிருப்பதை காரணம் காட்டி அவர்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடாது. ஏனென்றால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்று உண்மை, அவர்கள் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் 200 மீட்டருக்குள் இருப்பவர்கள், அவர்களுக்கு மாற்றுக்காணி மாற்று வீடுகள் வழங்கப்பட சட்டம், அது கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அவர்கள் கொடுக்க முற்பட்ட ஒரு இடம் பிரச்சனையில் இருக்கின்றபடியினால் அதனை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்னும் அரசாங்கத்திடம் சொல்லி அந்த 50 குடும்பங்களுக்குரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. அவர்களுக்கு மாற்று இடங்களை அரசியல்வாதி செய்ய வேண்டும், இந்த அரசாங்கம் கொடுக்கணும். இந்த காரணத்தை காட்டி அவர்கள் மத்தியில் அடிக்கக்கூடாது. முதலாவது விஷயம், அங்க 50 குடும்பங்களுக்கு முதலாவது நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். விற்கின்ற போது இங்கே இருக்கிற 500 வீட்டு திட்டங்களும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. மனுதாரருடைய கோரிக்கை வெற்றி அடைந்திருக்கிறது. மனுதாரர் யார்? சம்பிக்கிறவங்க தீவாவி சேர்ந்த வன தேரர்கள், அவர்கள் போன்றவர்களை அழைத்து
ஒரு இன சம்மதியான 500 வீட்டு திட்டங்களையும் எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? இன சம்மதியோடு இதனை எதிர்ப்பு இல்லாமல் யாரும் நீதிமன்றத்துக்கு சென்று விடாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேறு வீடு கட்டி கொடுங்கள். இந்த 500 வீடுகளிலும் இன ஒற்றுமையோடு தனி இனத்துக்கு வழங்க இயலாது. சிங்கள இனத்துக்கும் வழங்க இயலாது, தமிழ் இனத்துக்கும் தனியே வழங்க இயலாது, முஸ்லீம் இனத்துக்கும் தனியே வழங்க இயலாது. இந்த தடை விதிக்கப்பட்டு போய்விட்டது. ஆகவே ஒரு காணி கச்சேரி நடத்தி இதுல பயங்கரவாதத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள், ஏழைகள், காணியற்ற ஏழைகள் விண்ணப்பம் செய்வார்கள். அதே நேரத்தில் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஏனைய மக்களும் கேட்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா எல்லாரும் காணி கச்சேரி நடத்தி அவர்களுடைய தேவைகளை ஒரு மத்தியமாக இருந்து பிரித்து கொடுப்பதற்குரிய வேலையை பார்க்கலாம். யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நாங்கள் இது இன ரீதியாகவோ குடியேற்ற திட்டமாக பார்க்கவில்லை, இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம் என்று நீதிமன்றத்துக்கு சொல்லுகின்ற போது ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ணப்படலாம். அதனை மீறி அதனையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு ஆள் பாராளுமன்றத்திலே பேசுகிறார், பிரபலமான ஒரு சட்டத்தரணி என்று சொல்லலாம், வீடியோ பார்த்தால் வழங்க போட்டு காட்டினால் இந்த இடத்தில் குறுக்கிடுவதற்கு மீண்டும் மன்னிக்க வேண்டும். அந்த இடத்துக்கு தான் நான் வர இருக்கிறேன். குறிப்பாக நமது பிரதேச மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில், குறிப்பாக அக்கரைப்பற்று மாநகர எல்லைக்குட்பட்ட கூட்டத்திலே பெரிய அமளிதுமளி எல்லாம் இடம்பெற்று முடிந்தது. அந்த கூட்டத்திலே இந்த வீட்டை எவ்வாறு கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்ற பல்வேறு பிரச்சனைகளை இருதரப்பும் சமரசமாக சண்டை செய்து கொண்டதை நாங்கள் அறிகின்றோம். அதனையும் தாண்டி கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அரசியல் பேரவை உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா அவர்கள் இதனை நான் செய்ய போகின்றேன் என்ற மிடுக்கோடு உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார். மறுபுறத்திலே முன்னாள் அமைச்சர் மேயர் அத்தாவுல்லா அவர்கள் தலைமையிலே அப்படியல்ல, உங்களுக்கு இது பற்றி தெரியாது என்று வாதங்களை முன்வைக்கின்றார். இதற்கு வலுச்சேர்ப்பதை போன்று ஏனைய உறுப்பினர்களும் சமரசமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தப்பட்ட விடயத்துக்கும் இவர்களுடைய கருத்துக்கும் எந்த அளவு ஒத்திசைவு இருக்கிறது என்கின்ற விடயத்தை உங்களுடைய கருத்திலே இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. ஹாஜியார் அவர்களை அப்படியே தொடுத்தாற்போல் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு இந்த விடயம் செல்லுகிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மேயராக இருக்கின்ற அதாவுல்லா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆனால் இந்த விடயத்துக்காக இந்த நிகழ்ச்சியினர் உள்வாங்கி அங்கும் சமரசம், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்ட நாங்கள் அறிகிறோம். சரி, இந்த விடயத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் செய்ய போகிறோம், செய்ய முடியாது என்பதற்கு அப்பால் கௌரவ ஆதம்பாவா அவர்கள் கூட இருக்கின்ற வலிச்சேர்க்கின்ற உறுப்பினர்கள் பலர் இதனை செய்ய முடியும், நாங்கள் இதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாம் பேசுகிறார்கள். இந்த தீர்ப்பில் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அதே வேளையிலே இனவிதாசாரம் என்கிற விடயம் சொல்லப்படவில்லை, அல்லது பிரதேச ஊர்வாதங்கள் பற்றியும் சொல்லப்படவில்லை. இப்படி இருக்கத்தக்கதாக எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் தலையிட்டு இது பாராளுமன்றத்தில் கொண்டு பேசப்பட வேண்டிய விடம் என்று மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலும் பிரஸ்தாபித்தார். அதை தாண்டி இப்பொழுது அவர் அந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார். இங்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால், ஒரு தனி நபர் பிரேரணை ஊடாக ஒரு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பாக குறிப்பாக 3/2 பெரும்பான்மை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்கள் எல்லாம் இருக்கத்தக்கதாக ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற நிசாம் காரியப்பர் அவர்கள் இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலே ஒரு பிரேரணையாக முன்வைத்திருக்கிறார். சட்டம் நம்மை விட, உங்களை எல்லோரையும் விட நன்றாக அறிந்தவர், அனுபவப்பட்டவர், முன்வைத்திருக்கிறார். அவர் மனதில் எதை வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியவில்லை. இந்த விடயமெல்லாம் இந்த வீடமைப்பை திட்டத்தில் உள்ள வீடுகளை பகிர்ந்து அளிப்பதற்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே சாத்தியம் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. ஏனென்றால் அவர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது ஒரு 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 சொல்லை அழுத்தமாக சொல்லுகிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி செயல்படலாம் பாராளுமன்றம் என்று சொல்லுகிறார். இது அந்த வார்த்தை என்பது பாராளுமன்றத்தில் கதைக்கலாமோ இல்லாடி வேறு எவராவது கேள்வி கேட்கவும் இல்லை. இது என்ன, ஒரு பாமர மகனை பொறுத்தவரையில் இது ஒரு அப்பற்றமான ஒரு பிழையான கூற்று என்று தான் நான் சொல்லுவேன். ஏன் காரணம் என்றால், உச்ச நீதிமன்றம் என்பது அளிக்கின்ற தீர்ப்பை பாராளுமன்றம் ஒரு காலமும் கேள்வி கொடுத்தப்பட முடியாது. ஏனென்றால் அது உதாரணமாக அரசியல் அமைப்புக்கு ஈடான ஒரு தீர்ப்பாகத்தான் இருக்கும். அந்த அந்த தீர்ப்பு வலு
அதுக்கு அப்பீல் போய் அல்லது போய் அதை மடக்கினாலே ஒழிய, அதுக்கு மாற்றமாக செயல்பட்டாலே ஒழிய அது தீர்ப்பளிக்கப்பட்டு இப்போது கிட்டத்தட்ட 14-15 வருடங்கள் தாண்டி விட்டது. அதனை மீறி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு தீர்வு வழங்கலாம் என்று சொல்வது, பாராளுமன்றம் செய்யலாம் என்று சொல்வது பிழையான ஒரு கருத்து. அது ஒருவேளை பாராளுமன்றம் செய்யலாம். எப்படி செய்யலாம் என்றால், அந்த தீர்ப்புக்கு ஆதரவான ஒரு சட்டத்தை இயற்றலாம். சட்டத்தை இயற்றி அதுக்குரிய தீர்வை வழங்குறதுக்குரிய பாராளுமன்றம் செய்யலாம். அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஓவர்டேக் பண்றதுக்கு பாராளுமன்றத்தால் முடியாது. அப்படி ஓவர்டேக் பண்ணுவதாக இருந்தால் அதற்கு 2/3 வேண்டும், அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு செல்ல வேண்டி வரலாம். ஏனென்று சொல்லுகிறேன் என்றால், இந்த தீர்ப்பானது அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கிலே அரசியல் அமைப்பின் எண் குறிப்பிடப்பட்டு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 12 உதாரணமாக வாசித்தே காட்டலாம். அதை 12 அந்த அந்த அடிப்படை உரிமையை வைத்துத்தான் அது காட்டப்படுகிறது. சமத்துவ உரிமை இருக்க வேண்டும் என்று காட்டப்படுகிறது. அப்படி என்றால் இந்த 12 திருத்த வேண்டும். உண்மையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது, பாருங்கள், இந்த திட்டத்தின் முறையாக செயற்படுத்தப்படாததன் நிமித்தம் நாட்டிலே அரசியல் யாப்பில் சாசனத்தில் கூட செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு, பாராளுமன்றத்திலே பிரேரணை நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடு இதில் என்று இது எந்த அளவு தூரம் அரசை எதிர்த்து நின்று கொண்டு பலமான ஒரு அரசாங்கம், 2/3 மேலால் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இருக்கத்தக்கதாக எவ்வாறு இந்த விடயம் சாத்தியப்படும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். நாங்களும் அதை சிந்திக்கின்றோம். ஹாஜியார் அவர்களே, தொடர்ந்து நீங்கள் இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவற்றையும் எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லலாம். யாராவது இதில் சந்தேகம் இருப்பதாக சொன்னால், நாங்கள் சொல்லும் விடயங்கள் பிள்ளை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இப்ப நாம் அதை வாசிக்க தொடங்கினோம்னா நேரம் சென்று விடும். நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நாம் அதை குறிப்பிட்ட அந்த சாராம்சத்தை மட்டும்தான் சொல்லுகின்றேன். ஆகவே பாராளுமன்றத்திலே இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஓவர்டேக் பண்ணுவதாக இருந்தால் அதற்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவதாக முடியாது காரியம். அப்படி என்றால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு செல்ல வேண்டி வரும். இரண்டாவது, ஒரு நீதிமன்ற உச்ச தீர்ப்பை நம்ம இல்லாம செய்யறோம். அது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது சாதாரண தீர்ப்பு அல்ல. அதாவது ஒரு அரசியல் அமைப்பிலே ஒரு இலக்கத்தை குறிப்பிட்டு அடிப்படை உரிமை மீறப்படுகிறது இந்த சட்டத்தின் கீழ் என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. அப்ப அதற்கு அப்பீல் செல்லவும் இல்லை, அதற்கு மாற்று கருத்து வராது, அதான் தீர்ப்பு. அப்ப சமத்துவ உரிமை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை ஓவர்டேக் பண்றா 12 அந்த சமத்துவ உரிமைங்கிற சட்டத்தை பாராளுமன்றம் என்ன செய்யணும், தனி சட்டம் கொண்டு வந்து, இல்ல அப்படியும் செய்யலாம், சமத்துவம் இல்லாமலும் நாங்கள் வீட்டு திட்டங்களை பகிரலாம் அல்லது காணிகளை பகிரலாம் என்ற சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த சட்டம் இயற்றுகின்ற போது கூட உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்விக்குட்படுத்தப்படலாம். அன்றம் நீதிமன்றம் சொல்லும் என்னென்றால் அப்படி செய்ய இயலாது, நீங்கள் 2/3 போங்க அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு போங்க, அது 1000 பிரச்சனை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சட்டங்களை திருத்த உச்ச நீதிமன்றம் என்பதே சட்டம் இயற்றும் இடம் அல்ல. தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றும் சபை. சட்டத்தை இயற்றிவிட்டால் அதனை கண்காணிக்கும் உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு. அதை கையடிக்கலாம் யாரும். பாராளுமன்ற சட்டத்தை இயற்றலாம், அதோட ஒரு விடைய முடிகிறது. அதனை கண்காணிப்பது உச்ச நீதிமன்றம். அப்ப ஏற்கனவே 78ஆம் ஆண்டு யாப்பு திருத்தத்தில் சொல்லப்பட்ட விடயம்தான் 12 அதை வைத்து தங்கி தீர்ப்பளிக்கப்படுகிறது. சமத்துவம் மீறப்படுகிறது. எப்படி மீறப்படுகிறது? இங்கே சுனாமி என்ற பேரிலே பொய்யான தகவலை கொடுக்கிறார்கள். சுனாமி என்ற பேரிலே அரசகாணியை சட்டவிரோதமாக கைப்பற்றி இருக்கிறார்கள். சுனாமி என்ற பெயரிலே வேறொரு இடத்திலே குடிப்பரம்பலை ஏற்படுத்தி அங்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்க பார்க்கிறார்கள். இது இன்றைய திட்டமும் அல்ல. 1998ஆம் ஆண்டும் சிலவர் அதுக்கு முயற்சித்து இருக்கிறார்கள் என்ற போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து பார்க்கின்ற போது இங்கே இன ரீதியான ஒரு குடியேற்ற திட்டத்தை ஒரு இனமற்ற வசிக்காத ஒரு வேறொரு இனம் வசிக்கின்ற இடத்திலே போய் குடியேற்ற முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு மனுதாரர்களின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயத்தை நீதிமன்றம் என்ன சொல்கிறது? 12(1) மீறப்படுகிறது, அரசியல் அமைப்பு மீறப்படுகிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 12(1) சொன்னா 12 அதுக்குள்ள வந்துட்டு இப்ப 12(1) நீதிமன்றம் திருத்தலாம். பார்லிமென்றம் திருத்தி 12(1) நாங்கள் திருத்துகிறோம். சமத்துவம் பேணப்படுவதாக சொல்லப்பட்டு இங்கே சமத்துவம் பேணப்பட தேவையில்லை, நாங்கள் விரும்பின மாதிரி எல்லாம் செய்யலாம், எந்த இனத்தையும் ஏற்றலாம் சட்டத்தை மாத்துங்க. அப்படின்னா மாத்திரண்டால் அதுல 1000 பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் விட்டு
உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஓவர்டேக் பண்ணலாம் என்று ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி பேசுவது என்பது இது ஒரு சாதாரண ஒரு கூற்று அல்ல. இது நமது விமர்சிக்க வேண்டிய விடயம் அல்ல. ஏனென்றால் சட்டத்துக்குள் இருப்பவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் விளங்கும். சட்டத்தரணிகள் பார்த்தார்கள் என்றால் அவர் சொல்லட்டும், மீறலாம். உண்மையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களுக்குள் பிரத்யேகமாக பேசப்பட வேண்டிய விடயம் பேசுவோம். உண்மையிலே நீங்கள் கூறுவதை போன்று இலங்கையினுடைய சட்டவாக்க மன்றம், நாடாளுமன்றம் அதற்கு பூரண அமுலாக்குகின்ற அத்தனை கரிங்கரிகளையும் விடயங்களையும் சிறப்பாக செய்வது இலங்கையினுடைய யாப்பினை அடிப்படையிலே உயர் நீதிமன்றம். ஆகவே உயர் நீதிமன்றம், நாடாளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை, ஜனாதிபதி இவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த ஒரு சிறிய விடயத்திற்காக மோதிக்கொள்வார்களா என்கின்ற விடயம் ஹாஜியார் அவர்களுடைய கருத்தில் சிஸ்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கம் முன்னெடுச்சு. இரண்டாவது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை என்ன அறிந்தவரை ஜனாதிபதி முறையிலாது, யாரும் முறையிலாது, பாராளுமன்றம் முறையிலாது. ஏன் காரணம் என்றால் அப்படி பல ஆதாரங்களை காட்டலாம். உதாரணமாக ஜேஆருடைய 2018 ஆண்டு தன் பாராளுமன்ற அதிகாரத்தை நீடிப்பதற்கு ஆலோசனை கேட்ட போது நீதிமன்றம் மறுத்தது. அதனால் முட்டியாலாம்பா என்ற சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்ற வரலாறுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் 20வது திருத்தச் சட்டம் என்றால் இந்த மாகாண சபைகளின் ஆட்சி காலங்களை கூட்டுவதற்கு சென்றார்கள். அண்மையிலே மாகாண சபைகளின் ஆட்சி காலத்தை கூட்டுவதற்கு அதிகாரத்தை பெறுவது உச்சநீதிமன்றம் சொன்னது. மக்கள் வாக்களித்தது 5 வருடங்கள் என்றால் 5 வருடத்திலிருந்து ஒரு நாள் கூட நீங்கள் கூட்ட முடியாது. அப்படி கூட்டுவதாக இருந்தால் நீங்கள் 2/3 சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்பும் செல்ல வேண்டும். அதை மக்கள்கிட்ட கேட்கணும், கேட்டலாமா இல்லையாங்கிறத முன்னுக்கு கொண்ட கலைக்கலாம் என்று தீர்ப்பு சொன்னது. சட்டமே அடிபட்டு போனது. எத்தனைய தீர்ப்புகள் சட்டமூலங்கள் உச்சநீதிமன்றம் திருத்தினால் தான் நீங்கள் சட்டம் ஏற்றலாம் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கு பயத்தில் பாராளுமன்றம் கைவிட்ட வரலாறுகளும் இருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஒரு படித்தவர் போய் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஓவர்டேக் பண்ணலாம் என்று சொல்லுவது என்பது இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு முடியாது பாராளுமன்றம் ஏற்றுகின்ற சட்டங்களை தடுப்பதற்கு. அது அந்த சட்டங்கள் ஏற்கனவே உள்ள அரசியலமைப்புக்கு பொருந்துகிறதா இல்லைன்னு மட்டும் தான் பார்க்கலாம். இப்போது உதாரணமாக ஒரு சட்டமூலத்தை ஏற்றுகிறார்கள் என்றால் உச்சநீதிமன்றம் பார்த்து சட்டத்துக்குள் அம்புடுதா, அரசியலமைப்பு பொருந்துகிறதா பார்த்து சொல்லலாமே ஒழிய தண்ட இஷ்டத்துக்கு அதை ஏற்றியல எடுக்கலன்னு சொல்ல இயலாது. கண்காணிப்பு அவ்வளவு சொல்லலாம். அதே நேரத்தில் பாராளுமன்றம் என்பது ஜனாதிபதி என்பது சகல அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை 13வது திருத்தச் சட்டம் 1987 ஆண்டு 88 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட போது 9 உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒரு நீதிபதி கதித்ததனால் தான் 13வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டிய சான்ஸ் வந்தது. அப்ப சகல அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதிகாரத்தை கொண்டு செய்ய முடியாமல் போய்விட்டது. 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றிக்கொண்டார்கள். அதனை அமுல்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்திலே கேள்விக்குட்படுத்துகிறார்கள். அங்கே உச்சநீதிமன்றத்திலே 9 நீதிபதிகளில் 4 நீதிபதி சொல்லுகிறார் இது அரசியலமைப்பு மாற்றமானது, இது தனி நாட்டை உருவாக்குவதற்கான வழியை சமைக்கிறது. 4 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். மற்ற 4 நீதிபதி சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை இது தனிநாட்டுக்கு வழிவகுக்காது என்று அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். இப்ப 4 8 ஒரு நீதிபதி எங்களை கதிக்கிறாரோ அங்காலதான் தீர்ப்பு கிடைக்கும். இப்ப ஜேஆர் வந்த இடத்த சகல அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வந்தார் இடத்த பாராளுமன்றம் இடத்து வந்துச்சா? அங்க என்ன நடக்கிறது என்றால் அந்த ஒரு நீதிபதி இது அரசியலமைப்பை தாக்காது என்று தீர்ப்பு அளித்ததனால் தான் 13வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இங்கே ஜேஆர் செஞ்சாரா, பாராளுமன்றம் செய்ததா? நீதிமன்றம் தான் செய்தது. நீதிமன்றம் அதை நிராகரித்திருந்தால் 13 கிடையாது, மாநசபையும் கிடையாது. ஆகவே சிலவர் சொல்லுகிறார்கள் ஆணையை பூனையாக்கலாம், பூனை ஆணையாக்கலாம் அப்படி சிலவர் மடத்தனமா பேசுகிறார்கள். பாராளுமன்ற எதையும் செய்யலாம் நினைக்கிறார். செய்யலாம், அது வேற வேற விஷயங்களுக்கு. உச்ச நீதிமன்றத்துடன் மோத முடியாது. அரசியல் அமைப்பு என்பது மக்கள் தீர்மானத்தோடு இயற்றப்பட்ட ஒரு அரசியல் அமைப்புக்கு மாற்றமாக செயல்படுவதை உச்ச நீதிமன்றம் ஒரு காலம் அனுமதிக்காது. அதனை அந்த அனுமதிக்காத ஒரு தீர்ப்பை ஓவர்டேக் பண்ண முடியாது நீதிமன்றம். அப்படி என்றால் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதுக்கு நீதிமன்றம் ஒன்றும் செய்யாது. உதாரணமாக 12(1) நீக்குகிறோம், சமத்துவம் பேணப்பட தேவையில்லை, எந்த இனம் என்றாலும் வாழலாம் என்றா சட்டத்தை ஏற்றி போட்டு உச்ச நீதிமன்றம் போங்க, 500 பேர் 50 பேரும் சுனாமி விட்டு போய் குந்தலாம். இந்த 50 என்று கதை வருகின்ற பொழுது ஹாஜியார் அவர்களே, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பிரஸ்தாவிக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், முதலில் நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை கொடுப்போம், பிறகு மற்ற பிரச்சனையை பார்த்துக் கொள்வோம், இந்த இடத்தில் பேச தேவையில்லை, நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது நடைமுறை சாத்தியமான ஒரு விடயமா? சாத்தியமல்ல. ஏனென்றால் இந்த தீர்ப்பு என்பது
500 வீடுகளுக்கும் சேர்த்து தான் தீர்ப்பளிக்கப்பட்டு 60 ஏக்கர் காணிக்கு தான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 125 ஏக்கர் காணிக்கு தீர்ப்பளிக்கப்படல. விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த கருத்தை மனுதாரர்கள் சொன்ன கூட்டுக்கு தான் தீர்ப்பு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் சேர்க்கல அதுக்குள்ள. அவர்கள் சொல்லுகிறார்கள் இது இன ரீதியான குடியேற்ற திட்டம் என்று நிரூபித்ததன் காரணமாக நீதிமன்றம் சொல்லுகிறது மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். இதனை நாங்கள் ஒரு இனத்துக்கு மட்டும் கொடுப்பதை நிராகரிக்கிறோம். அரசியலமைப்பையும் 12 ஒண்டிங்கள் இதை நிராகரிக்கணும் சொல்லிட்டு இப்ப கேள்வி என்னண்டா 12 ஒன்று மீறாமல் பகிர்ந்து கொடுங்கோ. பகிர்ந்து கொடுக்கறண்டா காணி கச்சேரி வைத்து பகிர்ந்து கொடுக்கணும். அதுல 1000 பிரச்சனை இருக்குது. அது ஒரு வகை இருக்கட்டும். அதுவரையில சுனாமியால பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களையும் பட்டினி போட முடியாது. அவர்களுக்கு வேற நீங்க கொடுங்கோ. நடக்க போறல இது. அல்லது எனது தீர்மானத்தின் பிரகாரம் நான் சொல்வதாக இருந்தால் இந்த சுனாமி வீட்டு திட்டம் என்பது காணல் நீர். என்னை பொறுத்தவரையில் எவர் அரசியலும் பேசலாம், எந்த அரசியலையும் பேசலாம். அது அவரோட உரிமை. அவர்கள் எப்படி அரசியல் பேர் சிரிப்பா இருக்கிறது பாக்குறவங்கள. பழுத்த அரசியல்வாதிகள் கூட இதை படிச்சு பார்த்தாலும் தெரியாது. 4 கொடுத்து படிச்சு பாருங்களேன். நல்லது ஹாஜியார் உண்மையிலே அந்த உற்சாகமாக ஆவேசமாக சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. அவர் சமூக சம்பந்தப்பட்ட விடயங்களோடு மிக உன்னதமாக அவர் சிந்திக்கின்றார். அவருடைய அந்த மன வேதனையை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் அவர் அவ்வாறு உரத்த தொனியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி ஹாஜியார் அவர்களே, இப்பொழுது இருக்கின்ற நம் நாட்டுடைய ஜனாதிபதி நிச்சயமாக உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயற்பட மாட்டார் என்று நாங்கள் திண்ணமாகவே நம்புகிறோம். உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலும் ஏற்பட முடியாது என்று நீங்கள் சவால் விடுத்தாலும் நாங்கள் கூறுவது என்னவென்றால் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இது விடயமெல்லாம் சம்பூர்ணமாக விளக்கம் தெரிந்திருந்தாலும் அவர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி நபர் பிரிவினை ஊடாகவோ அல்லது எம்பிபியினுடைய இந்த பிராந்திய ஆதரவாளர்கள் அல்லது ஆதமாவா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பிக்கின்ற விடயத்தை வைத்துக் கொண்டோ ஜனாதிபதி அவர்கள் இதில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்கின்ற விடயங்களில் எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த தீர்ப்பு அரசாங்கத்துக்கு எதிரானது, தனிநபருக்கு எதிரானது அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் ஜிஏ மாட்டப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி செயலாளர் பிழையான சுற்றறிக்கை கொடுத்து மாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டமன்ற திணைக்களமும் இது பதில் தடுமாற்றம் அடைஞ்சிருக்கு. ஜிஏ தடுமாற்றம் அடைஞ்சிருக்கிறார். ஆகவே அதே அரசாங்கம் திரும்பியும் அங்க போய் மோதிக்கிட்டு தேவையில்ல வேலை. அரசாங்கம் மாறினாலும் அரசாங்கம் தான், நீதிபதி மாறினாலும் நீதிமன்றம் தான். விலகி கொள்ளணும். இப்ப இது உங்களுக்கு எனக்கு கிடைச்ச தீர்ப்பு இல்ல. இப்ப உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச தீர்ப்போ நாம சண்டை. இது அரசாங்கத்துக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இது இந்த தீர்ப்பு அரசாங்கம் இன்னும் போல செய்யப்படாது, சட்டப்படி செய்யணும் எல்லாத்தையும். மிக தெளிவாகவே ஆஜியார் கொடுப்பிருக்கின்ற விடயத்தை தமிழிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நில ஒதுக்கு சட்ட அதிகாரம் அற்றது. இந்த இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நில ஒதுக்கீடு இருக்கிறது, அது சட்ட ரீதி அற்றது, நல்லெண்ணத்துடன் மேற்கொள்ளப்படவில்லை என்று மிக தெளிவாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல ஹாஜியார் அவர்களே, 1,50,000 ரூபாய் தண்டப்பணமாக அறவீடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏன் இந்த விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துகிறோம் என்றால், பொதுமக்களுக்கு மத்தியிலே பிழையான தகவல்களை கொடுத்து வழிநடத்துகிறார்கள். ஒருவருக்கொருவர் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். ஒருவரை ஒருவர் தாக்குவது இப்படி இருக்கிறது. பாமர மக்கள் பாவம், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாவம். அந்த மக்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், நீங்கள் விரும்புகிறீர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஏற்பாடு நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகிறோம். குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர், தேசிய காங்கிரசுடைய தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர், பிராந்திய நாடாளுமன்ற என்பிபியுடைய உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்பதே எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது தாண்டிய நிலைப்பாடுகள் இருந்தால் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் பேசுகின்ற பொழுது, விவாதங்கள் புரிகின்ற பொழுது ஏனைய விடயங்கள், அறிவுபூர்வமான விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம், சமூகத்துக்கு நல்ல பயனை பெற்றுக் கொடுக்கலாம். ஆகவே துறை சார்ந்தவர்கள், இதனோடு சமூக நல அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பை படியுங்கள், வாசியுங்கள். முடியாவிட்டால் எங்களுடைய இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களோடு உங்களோடு பேசுவதற்கும் நாங்கள் களம் அமைக்கின்றோம். அதாவது இந்த நீதிமன்றம் கடைசி தீர்ப்பு என்ன சொல்லுகின்ற, தீர்ப்புல கடைசி பந்தி என்ன சொல்லியிருக்கின்றா,
மேற்கண்ட காரணங்களின் அடிப்படையில், அதாவது நம்ம நேரத்தில் சொன்ன காரணங்கள் எல்லாம் நீதிமன்றம் கருத்தில் எடுத்து மேற்கண்ட காரணங்களின் அடிப்படையில் இந்த நில ஒதுக்கீடானது சட்ட அதிகாரமற்றது, நல்ல எண்ணத்துடன் இது செய்யப்படவில்லை என நான் தீர்மானிக்கிறேன். நீதிபதி சொல்லுகிறார், நான் தீர்மானிக்கிறேன். எனவே அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 126(2) கீழ் இந்த நடவடிக்கையை சவால் செய்ய முறையீட்டாளர்களுக்கு லோகஸ் ஸ்டாண்டி, லோகஸ் சொல்லுங்க, கொஞ்சம் கண்ணாடி இல்லாம இருக்குது. லோக்கல், அதாவது தமிழ் லோகஸ் இருப்பிட நிறுத்தம் என்று வரும் நினைக்கின்றான். லோகஸ் ஸ்டாண்டி தான் சொல்லப்படுது உண்டு. ஆதாரங்களை பரிசீலித்ததில், நீதிமன்றம் ஆதாரங்களை பரிசீலித்ததில் ஆர்டிகிள் 12(1), ஆர்டிகிள் 12(2) மற்றும் 10 ஆகிய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனால் மனு அனுமதிக்கப்படுகிறது. மனுவின் BCDE கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அரசாங்கம் முறையீட்டாளர்களுக்கு அரசாங்கம் மனுதாரர்களுக்கு முறையீட்டாளர்களுக்கு ரூபாய் 1,50,000 செலவாக செலுத்த வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறது. அமரதுங்க ஜே நான் ஒப்புக்கொள்கிறேன். ரத்நாயக்க ஜே நானும் ஒப்புக்கொள்கிறேன். உதவி வழங்கப்பட்டது. ரிலீஃப் கிராண்டட். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நீதிமன்ற தீர்ப்பிலே ஒரு விடயத்தை உள்ளடக்கி இருக்கிறார்கள். நிலம் சட்டப்படி பெறப்படவில்லை, பயனாளிகள் முறையாக தேர்வு செய்யப்படவில்லை, சுனாமியால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் மந்தக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க ஒரு இன நல்லிணக்கம் என்கின்ற விடயமெல்லாம் நம் நாட்டில் மிக முக்கியமான விடயம். எந்த ஒரு விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். இந்த தீர்ப்பிலும் கூட நல்லெண்ணம் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஏன் கூறப்பட்டிருக்கிறது? முன்னே சொன்னோம். அதாவது மனுதாரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனுதாரரின் கோரிக்கை என்னவென்றால், இது சுனாமி வீட்டு திட்டம் அல்ல, சுனாமி வீட்டு திட்டம் என்ற பெயரில், அதாவது நம்முடைய பாசையில் சொல்லப்போன கள்ளத்தனமான ஒரு குடியேற்ற திட்டம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கள்ளத்தனமான குடியேற்ற. இதற்கு ஆதாரமாக சொல்லுகிறார்கள், இந்த நுரைச்சோலை ஏரியா பகுதியில் இருக்கிற காணிகளை முன்பும் அபகரிப்பதற்கு முயற்சித்தார்கள். பாசையில் சொல்ற தீர்ப்பில் சொல்லல, நான் சொல்றேன், அபகரிப்பதற்கு முயற்சித்தார். அதுக்கு அஷ்ரப் ஆதாரம் காட்டுகிறார்கள். 1998ஆம் ஆண்டு இவருடைய கணவர், அதாவது 7வது மனு பிரதிவாதியின் கணவர் கூட இதனை வேறு ரீதியாக பகிர்ந்து கொடுப்பதற்கு TM ஜெயரத்ன காரிய அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார், அதை முயற்சித்திருக்கிறார். இப்போது இவர்கள் இதை காரணம் காட்டி இதை முயற்சிக்க வருகிறார்கள் என்று சொல்லுகின்ற விடயம் இது ஒரு போஜரி, அதாவது பிழை என்று நீதிமன்றம் அதை ஆதாரமாக கொள்ளுது. இப்ப ஏனென்றால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த 500 குடும்பங்களும் ஒரிஜினலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, காணிகள் ஒரிஜினலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எந்தவித பிழைகளும் கிடையாது, இதற்கும் தீகவாவிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, 13 மைலுக்கு அப்பால் இருக்கிறது, நாங்கள் இன ரீதியாக அங்கு எந்த குடியேற்றமும் செய்யவில்லை என்பது போன்ற ஆதாரங்களை இவர் நிரூபித்திருக்க வேண்டும். நிரூபித்திருந்தால் நீதிமன்றம் இது சுனாமியால பாதிக்கட்ட, இதாக நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இதுல பொய்யான தகவல் ஒன்றும் கிடையாது. 500 குடும்பங்கள் சுனாமியால பாதிக்கப்பட்ட ஆதாரம், அவர்கள் ஆதாரத்தை காட்டுகிறார்கள். காணியும் சட்டப்படி அவர்கள் அதை கைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே மனுதாரர்கள் சொல்லுகின்ற கூற்று பொய்யானது, அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே உங்களுக்குரிய நிவாரணத்தை தர முடியாது என்று சொல்லியிருப்பார். ஒருவேளை 1,50,000 அரசாங்கத்தை அவர்களை கட்ட சொன்னாலும் சொல்லியிருப்பார்கள். இப்ப தீர்ப்பு கிடைத்தது அரசாங்கத்துக்கு எதிராக. இதுல முக்கிய விடயம் மனுதாரர் கோரிக்கை வென்றிருக்கிறது. ஆகவே நாம் நினைத்ததெல்லாம் போன்று அங்கே போய் அந்த இப்போது அப்பன் தட்டி கூழாகிவிட்டது.
அதற்காக சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களையே மாற்ற முடியாது. இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை உங்களுடைய கருத்திலே இருந்து நான் அறிய விரும்புகின்றேன். உண்மையாகவே ஒரு பாரிய நிகழ்ச்சி திட்டத்தோடு நாட்டிலே இடம்பெறுகின்ற தேசிய திட்டங்களில் நில புலங்கள் ஒருமைப்பாடு என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முறையாக அது டேக் ஓவர் செய்யப்பட வேண்டும். ஒரு பாரிய திட்டம். உண்மையாக சவுதி அரசாங்கம் இலங்கைக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வரலாற்றில் இதிகாசங்களில் அரபு உலக நாடுகள் எல்லாம் நம்மோடு பின்னிப்பிணைந்திருக்கிறது. வர்த்தகமாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களில் அவர்கள் நேசக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரசாங்கம் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம், அந்த அமைச்சு முறையாக செயற்படவில்லை என்கின்ற விடயம், குறிப்பாக DSGA போன்றவர்கள் சரியாக வழி நடத்தப்படவில்லை, அவர்கள் சரியாக இயங்கவில்லை, அல்லது அரசியல் பலத்தில் அவர்கள் அவ்வாறு இருந்தார்களா? என்னுடைய பார்வையிலே இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தப்பித்துக் கொண்டதே பெரிய விடயமாக நான் பார்க்கின்றேன். உண்மையாக ஏனையவர்களுக்கு தண்டப்படம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கின்ற அந்த விடயத்தோடு இவர்கள் உள்வாங்கப்படாமல் போனது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஹாஜியார், விடயத்துக்கு வருகின்றேன். அரசாங்கம் தான் 1,50,000 மனுதாரர்கள் கொடுத்திருக்குது. உலக அதிசயம் இது நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட அரசாங்கம் தான் கொடுத்திருக்கேன். இல்ல, நான் சொல்லுகின்ற விடயம் நிர்வாகத்தில் அவர்கள் சரியாக இயங்கவில்லை. அதற்கு சில நேரம் அரசியல் பின்னணியான காரணங்கள் இருக்கலாம். ஏனென்றால் மன்றிலே அரசு அதிபர் தோன்றி முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து பேசாததற்கு காரணம் அவரிடம் முறையான ஆவணங்கள் இல்லை. ஒரு தகவல்களை நாங்கள் எழுந்த மாதிரியாக பொதுமக்கள் பேசலாம், அரசியல்வாதிகள் பேசலாம், ஆனால் உரிய இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆதாரங்களோடு தான் பேச வேண்டும் என்று இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களுடைய கருத்திலே நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன் ஹாஜியார். இந்த தீர்ப்பிலே நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது உங்களிடமிருந்து ஒரு மாணவரை போன்று நான் கற்றுக்கொண்ட விடயத்தின் அடிப்படையிலே உண்மையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தீக்கவாப்பி ரஜ மகா விகாரை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது 16 விகாரைகளில் மிக பிரதான விகாரைகளில் ஒன்று. இலங்கையினுடைய இதிகாசங்களில் புராதன மன்னர்கள் காலத்தில் பேசப்படுகின்ற ஒரு விடயம். நிறைய தொல்பொருட்கள் இருக்கிறது என்று அவர்கள் நம்புகின்ற ஒரு விடயம். குறிப்பாக தீக்கவாப்பிலே இருந்து ஒலிவிலை சேர்ந்த நிறைய விடயங்கள் எல்லாம் இந்த இடத்தில் சொல்ல முடியாது. தொடர்புகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் வந்த கப்பல் இருக்கிறது, அது தாண்ட சோழர்கள் என்ற பல விடயங்கள் அதில் நாம் நிகழ்ச்சியை பொருத்தமில்லை என்றாலும் சொல்ல வருகின்ற விடயம், இப்படியான ஒரு மிக முக்கியமாக சிங்கள மக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விகாரைக்கு அருகாமையில் இதை கொண்டு வந்தது ஒரு பிழையான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதே போன்று இந்த விடயத்தை உண்மையாகவே வேறு இடங்களில் செய்திருக்கலாமே என்று மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. கருத்து வேறுபாடு என்னண்டா, இங்கே பேசப்படுகின்ற விடயம் தீகவாபிக்கு பக்கத்தில் குடியேற்றம் வந்தது என்றில்லை, அது செய்ய போடாண்டும் இல்லை. ஏனென்றால் சில விடயங்களில் சுனாமியால் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவசர தேவை காரணமாக இடம் இல்லைன்றா எங்கேயாவது குடியேற்றலாம். நடந்த நடந்த பிழை என்னென்றால் ஆவணங்கள் இல்லை. அதாவது நீதிமன்றம் சொல்லுகிறது, சுனாமியால் பாதிக்கப்பட்ட 500 குடும்பங்கள் சொல்றீங்களே, இது ஆதாரத்தை தாங்க, ஆதாரம் இல்லை, அதனால வழக்கு தோக்குது, அதனால எதிரி வெற்றி அடைகிறாங்க. விளங்கிட்ட வைக்கிற ஆதாரம் இருந்திருந்தா அது விகாரைக்கு பதில் இருக்க கூடாது, அங்க இருக்க சொல்ல இல்லாது. ஏனடா இலங்கை மக்கள் நாம் இப்ப இதில் இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ளணும். இந்த தீர்ப்பை வைத்து நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த விடயத்தில் மன்னிக்கணும், அம்பாறையிலே இனிமேல் இருக்கிற அரச காணிகளை யாராவது தனி இனத்துக்கு கொடுக்க இயலாது. இந்த சட்டத்தை வைத்து நாம் வழக்கு போடலாம். அம்பாறையில எத்தனை தரிசு நிலங்கள் இருக்கிறது, இப்ப எங்க ஒகனில் இருக்கிறதா, அங்க இருக்கிற அவர்களும் இன ரீதியாக சிந்திக்க இயலாது. விளங்கிக் கொள்ளணும். காணி பங்கீடு வருகின்ற போதும் இந்த தீர்ப்புன்றைய போதும் எங்களுக்கும் அந்த பங்கு கிடைக்கும், நம்ம உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யலாம். இனத்தை காட்டி இந்த ஏரியாவை 50-100 ஏக்கர் தனி இனத்துக்கு கொடுக்கிறாங்க, உதாரணமா சிங்கள இனத்துக்கு கொடுக்கிறார்கள் என்றால் நமக்கு அதை ஒருத்தர் வழக்கப்பட போறல, யாரும் கவனம் செலுத்துறல, பாயெல்லாம் கதைப்பாங்களே ஒழிய செய்யற மாதிரி தெரியல. அம்பர மாவட்டம் அது மாதிரி இலங்கையில் எங்கேயும் கேட்கலாம். அந்த சட்டமே ஆதாரமா சொல்லுகிறது. 12 இன ரீதியாக எதையும் செய்யலான்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த உரிமை இருக்குதானே. மற்றபடி பார்க்க போன உதாரணமாக தீகுவாவிலே ஒரு 500 குடும்பங்களை சிங்களவர்கள் குடியேற்ற போகிறார்கள், நம்ம எதிர்ப்பு காட்டலாம். இந்த தீர்ப்பை வச்சு என்ன ரீதியா கொடுக்க முடியாது. ஏனென்றால் தேவையாக இருந்தால் ஒரு தேவை அவசர தேவைகள், அதாவது பூமம் வந்து விட்டது, இருப்பதுக்கு இடம் இல்லை. நான் சும்மா உதாரணமாக கேட்கிறேன்.
தீகவாலிக்கிற மக்கள் பூவம் வந்தா அந்த மக்களுக்கு கிடைக்க இடம் இல்லை, சாய்ந்த வரையும் குடியேற்றலாம், எங்கேயும் குடிய நாடு அது. காரணம் ஒன்று இருக்கு அதுக்குள்ள, தேவை ஒன்று இருக்கா இல்லையா? ஆனா வேணும் என்று குடியேற்ற அது. உண்மையில் நீங்கள் சொல்லுகின்ற கருத்தில் நியாயம் இருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனப்பிரச்சினைக்கும் காரணம் சரியான விகிதாசார அடிப்படையிலோ அல்லது மாவட்ட அடிப்படையிலோ நிலங்கள் பகிரப்படவில்லை. அதுவும் நிறைய இனப்பிரச்சினை தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிற அந்த விடயத்துக்குள் நாங்கள் செல்லவில்லை. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் கேட்கின்ற கேள்வி எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் அல்ல, உண்மையாகவே பொதுமக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற விடயம். சரி, ஒரு எடுகோளா நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வீடு பகிர்ந்தளிக்கப்படுகின்ற நிலைமைக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த வழக்கை தாக்கல் செய்தவர்கள் மிக இலகுவானவர்கள் அல்ல. இந்த ரஜமகா விகாரையோடு சம்பந்தப்பட்ட பாதுகாக்கின்ற குழுவினர், அதே போன்று நாட்டிலே மிக முக்கியமான இன மத செயற்பாடுகளில் தீவிரவாத போக்குடையவர்கள். இந்த விடயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கினுடைய இலக்கத்தை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். இந்த வழக்கை மீண்டும் இவர்கள் இதற்கு பயனாளிகளுக்கு அல்லது ஏதாவது ஒன்றை செய்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் எழுந்து இந்த தீர்ப்பை கேள்விக்குட்படுத்தினால் இந்த விடயம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் செல்லும்? இன்னும் பிரச்சனை வரும். நிச்சயமாக அவர்கள் வழக்காளி மனுதாரர்கள், அரசாங்கம் எதிர்த்தரப்பு. அரசாங்கம் இதை கையாளுகின்ற போது அரசாங்கம் அவர்கள் உதாரணமா சொல்லுவோமே, இந்த வழக்கு வேண்டாங்க சொல்லுவாங்க 450 எங்களுக்கு தரணும், இல்லாட்டி 200 தரம் 300 தரணும் கேட்கலாம். உதாரணமா தமிழர்கள் கேட்கலாம். ஒருவேளை நாம் அதாவது என்ன சொல்லுவார்கள், ஆப்பிளித்த குரங்கின் கதை, பூவம் தோண்ட போய் அந்த பூதம்பலியான கிணறு தோண்ட போய் அந்த பூதம்பலியான கதையெல்லாம் சொல்லுவார்கள் பழமொழியிலே. ஆகவே சும்மா இருந்து சங்கை ஊதிக்கெடுத்தவர்கள் நாம் இப்ப திரும்ப அவர்களுக்கு குட்ட கட்டி அவர்களுக்கு முக்காவாசி கொடுக்க வேண்டிய கட்டம் வந்தாலும் வரலாம். என்ன விதா பார்க்க போனா ஒரு கதைக்கு சொல்றேன். ஆகவே இதில் அவர்கள் ஒத்துக்கொள்ளணும், முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்ளணும், தமிழர்கள் ஒத்துக்கொள்ளணும். இது ஒரு எல்லாரும் கிடைச்சா எல்லாரும் கேட்பாரு, எங்க இந்த வீட்டு தாங்கன்னு அப்ளிகேஷன் போடலாம். அதுல யாரு கொடுப்பது இல்லைங்கிற பிரச்சனை வரும், அவர்கள் கோர்ட்டுக்கு போவார்கள், அதுல இழுவரி கேசி வரலாம். ஆகவே நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த சுனாமி வீட்டு திட்டத்தை அரச தேவைக்கான ஒபிசா மாத்தலாம். உதாரணமாக பெரும்பெரும் நிறுவனங்களை அங்கே ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் ஒன்று அடிக்கலாம், அந்த ஒரு தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணலாம். அடுத்த ஒரு டைலாக் கம்பெனியை கொண்டு வைக்கலாம், இல்லாட்டி அந்த கம்பெனி இந்த கம்பெனி நிறுவனங்கள் அதில் கொண்டு வச்சு ஒரு அரசு நிறுவனமாக்கலாம். இல்லை சிங்களரும் வேலையெல்லாம், தமிழர்களும் வேலையெல்லாம், முஸ்லீம்களும் வேலையெல்லாம் ஒரு அரசு நிர்வாகமாக்கலாம். நான் சும்மா எந்த கேசிங் அது வீட்டு திட்டத்தை வேற மாதிரி நம்ம செய்யலாம். அரசாங்கத்தில் உதவியை பெற்று வேற திட்டங்கள் 50 மக்களுக்குரிய இதை கொடுத்தா சரிதானே. மற்ற ஏழை இல்லாத மக்களுக்குரிய காணி கச்சேரி வச்சு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காணிகளை நம்ம இந்த சட்டத்தின் பிரகாரம் கேட்கலாம். அது வேற விடயம். இதை அரசு நிறுவனங்களுக்கு ஆக்கிவிட்டோம்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க நல்ல ரோட்டையும் போட்டு மக்கள் அந்த நிர்வாகங்கள் டிஎஸ் ஆபீஸ் அந்த ஆபீஸ் எல்லாம் அங்க வைக்கலாம். எந்த அபிப்பிராயம் இது சரியா போலையான்னு எனக்கு தெரியல, சுமார் சொல்றேன். ஆனா பகிர்ந்து அளிக்கலாம், மக்கள் போய் குடியிருக்கலாம், அங்க சோறாக்கலாம், திங்கலாம்ங்கிறது பகல் கனவு. என்னை பொறுத்தவரை ஈனையும் விட மாட்டார்கள், நக்கையும் விட மாட்டார்கள். புடி கொடுத்தது நாம், அடி வாங்குவது நாம் தான். புரிந்தால் சரிதான். இதோடு நல்லது. ஹாஜியார் அவர்கள் மிக ஆக்ரோஷமாக, அறிவுபூர்வமாக, உற்சாகமாக, சில இடங்களில் கடினமான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் கூறி இந்த விளக்கத்தை சொன்னது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஓஷியன் கார்டன் என்கின்ற அழகிய இயற்கை ரம்மியமான குளிர்ச்சியான ஒரு இடத்திலே அவருடைய மனதை போல் இந்த ஒரு, நான் நினைக்கின்றேன் இந்த பிராந்தியத்திலே ஒரு கலையகம் கூட அப்படி இருக்க முடியாது. ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே இருந்துதான் இந்த கருத்துக்களை பேசி இருக்கிறோம். உண்மையிலே இந்த கருத்துக்களை நாங்கள் பேசியது யாருக்கும் ஆதரவாகவோ, யாரையும் பழி கூறுவதற்கோ, யாரையும் விமர்சிப்பதற்கோ அல்ல. உண்மையான சாத்தியமான நல்ல விடயங்கள், இதில் என்ன நடந்திருக்கிறது என்ற விடயங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே பேசினோமே தவிர வேறு எந்த பின்னணியான நோக்கங்களும் எங்களுக்குள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கூறிய விடயங்களில் ஏதாவது தவறுகள், பிழைகள் அல்லது நீங்கள் குறை கண்டால் நீங்கள் வேறு எங்கும் செல்ல தேவையில்லை. நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீரல் சமூக தொலைக்காட்சி
76097854 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். உங்களோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் இது தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். பேசுவதற்கும் தயாராக இருக்கிறார். ஆகவே நாம் பேசுவதென்பது சண்டை சச்சரவுகளுக்கு அல்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். எங்களுடைய பிழைகளை எதிர்காலங்களில் வராமல் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து ஒருவருக்கொருவர் ஏசி பேசி அவர் தடுத்தார் இவர் செய்தார் என்ற விடயங்களை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் வீசுங்கள். நடந்தது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது அதில் உண்மையான புரிதல் ஏற்படுகின்ற விடயம் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம். சட்டத்தரணிகள், புத்திஜீவிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் தகுந்த ஆதாரங்களோடு உண்மையான கருத்துக்களோடு மக்கள் மத்தியிலே உங்களுடைய கருத்துக்களை விதையுங்கள் என்று கூறி இந்த அளவில் எங்களோடு இணைந்திருந்து கடல் கடந்த நாடுகளிலும் இந்த விடயத்தை நேரம் தாண்டி எல்லாம் பார்க்க இருக்கிற அன்பு சொந்தங்கள் உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே ஏதாவது வார்த்தை பிரயோகங்கள் மூலமாக உங்களுடைய மனம் புண்படுவதற்காக அப்படி நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த அளவிலே என்னோடு இணைந்திருந்த அன்புக்குரிய மஜீத், அதே போன்று எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியுடைய நிறுவனர் விரிவுரையாளர் மாஹிர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து நாங்கள் இது பற்றி நல்ல ஆக்கப்பூர்வமான விடயங்களை பற்றி பேசுவோம். உண்மையிலே எனக்கு அவர் போதும் என்கின்றார். இன்னும் பேச வேண்டும் போல் இருக்கிறது. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. சமூகம் தொடர்பான நிறைய விடயங்கள் இருக்கிறது. இந்த சுனாமி வீட்டு திட்டம் தொடர்பாக இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் நேரமும் சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? ஹாஜியாரும் மிக ஒவ்வொரு விஷயங்கள் இப்ப மாகாண சபை சட்டம் என்ன, உள்ளூராட்சி சட்டம், இப்ப நடக்கிற அரசியல் புது புது விடயங்களை பற்றி நாம் ஒரு கொஞ்சமாக ஒரு விளக்கத்தை செய்வோம். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் அதை செய்வோம். அது இப்போ உங்களுக்கு ஏனென்றால் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வருகின்றேன். இப்போ நீங்க பக்கத்தில் இருப்பதே எனக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் விடயம் தெரிந்தவர் இருக்க வேண்டும். இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு, கதைப்பதற்கு ஒரு ஆள் அந்த தெளிவு பெறக்கூடிய ஒரு ஆள். இப்போ நீங்க சும்மா கேள்வியை மட்டும் கேட்டு போட்டு இருந்து நான் பதிலளிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்க முதல் வந்து கேட்ட கேள்வி இந்த தீர்ப்பை காட்டுங்கள் என்று. தீர்ப்பை கொஞ்சம் நேரம் படித்தீர்கள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தீர்ப்பை நான் பயந்து வைத்தேன். ஒருவேளை இதுல என்னையும் போல நீங்க பிடிச்சிட போறீங்களா நான் யோசிச்சேன். ஒரு லோயர் மாதிரியே பார்த்தீங்க, பார்த்து போட்டு தான் சொன்னீங்க. அதுல குறிப்புன்னு எடுத்தீங்க நீங்க. நான் பார்த்தேன். இதுதான் ஒரு ஊடகவியலாளர் அழகு. என்னை பொறுத்த வரையில் சும்மா வந்து கேட்டோம், ஒரு கிட்டி விடுவோம், ஒரு கதைப்பார், கதையை முடிஞ்சு க்ளோஸ்ன்னு போகக்கூடாது. இப்ப நீங்கள் நான் இதுல ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது ஊடகவியலாளர் பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த வழக்குகளை படித்தீர்கள், நான் சொன்ன விடயங்கள் சரியாண்டு பார்த்தீர்கள், அதை குறிப்பிடுத்தீர்கள். இதெல்லாம் மாஷா அல்லாஹ், இதனை நான் பாராட்டுகிறேன். இப்படியான அறிவுஜீவிகளோடு பேசுவதும் எனக்கு ஒரு ஏற்றமாக இருக்கும். இது ஒரு புது ஒரு அனுபவமாக இருக்கிறது. எனக்கு இன்னும் பேசணும் போல இருக்கிற எனக்கு. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நீண்டு போகின்ற போது சிலவர் அலுப்படைவார்கள். இப்போ குறிப்பாக நாம் இது திரும்பவும் உடைத்து நான் ஒவ்வொரு கட்டமாக போட இருக்கிறோம், செய்ய வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிற லண்டன், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இருக்கிற குவைத், மற்ற வளைகுடா நாடுகளில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக இதை பார்ப்பார்கள். அதிலும் குறிப்பாக நமது பிரதேச சேர்ந்த மக்கள் இதனை தெரிய வருமாக இருந்தால் நிச்சயமாக அதை ஆர்வமாக பார்ப்பார்கள், தொய்வின்றி பார்ப்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கட்டங்களும் அழகாக இருக்கின்றது. நிச்சயமாக அரசியல்வாதி இதை பார்க்க வேண்டும். இப்படி தெளிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். மக்களை நம்ம பாசையில் சொல்ல பேய்காட்டுற வேலையை பார்க்க கூடாது. உங்களோட அரசியல் நலனுக்காக அல்ல நாளைக்கு மௌத்தாகணும். எல்லாரும் நாளைக்கு கியாமத்தில் நிற்போம் எல்லாரும். அன்று அல்லாஹ் தூக்கி சொத்தில் அடிக்கின்ற போதுதான் விளங்கும் என்ன மடத்தனத்தை செய்து விட்டோம். இந்த ஒரு அற்ப சொற்ப ஒரு லாபத்துக்காக சமூகத்தை காட்டி கொடுத்து நரகத்துக்கு போகும் நிலைமை வந்து விட்டதே என்று மாட்டிக்கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் நிச்சயமாக அடிக்கடி அரசியல் இந்த நிர்வாகிகளை பார்த்து தான் எச்சரிக்கை விடுத்தார்கள். நிறைய விடயங்கள் ஹதீஸிலே பார்த்தால் தெரியும். நிர்வாகிகள் தவறு விட்டு விட, பள்ளிவாசல் நிர்வாகிகள் தவறு விட்டு விடாதீர்கள். இது நான் ஒரு கடன்காரனுக்கு தொழுவிக்க மாட்டேன் என்று சொன்ன விடயம் என்னவென்றால், அந்த கடனுக்குரிய தொகை வந்துகிட்டு அவருக்கு நன்மையாக கொடுக்கப்படும், அவர் நன்மை பறித்து கொடுக்கப்படும், தொழுதும் வேலை இல்லை என்ற அளவு சொன்னார். அதே மாதிரி தான் மக்களின் கடன் தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒருவருடைய பணத்தை பெறுவதன் கடன் தான். ஒருவருடைய அரசியல் ரீதியாக உங்களை ஆளுவோம், உங்களுக்காக சேவை செய்வோம், உங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்ல அரசியல்வாதிகள் எடுக்கின்றது ஒரு கடன் தான், மக்களுடைய கடன். மக்களுக்கு அந்த கடனை நீங்கள் திரும்ப அழகான முறையில் செலுத்தாத பட்சத்தில் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் இந்த பகுதியில் வாழ்ற முஸ்லிம்கள், உங்களுக்கு வாக்களித்த முஸ்லிம்கள், உங்களால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் நன்மைகளை பிரித்து கொடுக்கப்படும். சுக்குநூறாகி விடுவீர்கள்.
ஜீரோவாகத்தான் நிற்பீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இதையும் சொல்ல வேண்டும், 2 விடயங்கள் கியாமத்தினால் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு செய்த கடமை வேறு, மனிதனுக்கு செய்த கடமை இரண்டாக பிரிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பங்கரத்துக்காரன் யார் தெரியுமான்னு கேட்டார்கள். சஹாபாக்கள் தெரியான்னு சொன்னபோதுதான் அல்லாஹ்வுக்காக தொழுதிருப்பான், அல்லாஹ்வுக்காக வணங்கியிருப்பான், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடித்திருப்பான், எல்லாம் 100க்கு 100 அல்லாஹ் விரும்புகிற தொழுகை. ஓகே, இப்ப மனிதனுக்கு செஞ்ச விஷயத்தை தீர்ப்பளிக்கின்ற போது, உம்மாவுக்கு கால் தூக்கினாய், நன்மையை தூக்கி கொடு. இன்னாருடைய காசை களவெடுத்தாய், கூப்பிடு, அவன் நன்மையை தூக்கி கொடு. இன்னாரை ஏமாற்றினாய், நன்மையை தூக்கி கொடு என்று சொல்லுகின்ற போது வங்குரத்துக்காரன் மாறுவான், கை சேதப்பட்டு நிற்பான். அந்த நேரத்தில் இன்னும் கொடுப்பதற்கு இன்னும் சில பேர் வருவாள், எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், திட்டினார், மறைமுக ஏசினார், அடித்தார், நொறுக்கினார் என்று வருகின்றது எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விடும். கடைசியா அவனுடைய தீமைகளை இவருக்கு கொடுத்து நரகத்துக்கு தள்ளப்படும் என்றும் ரசூலுல்லாஹ் காட்டம் சாட்டமாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கொலைகாரனுக்கு தொழுவிக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் கேள்விப்படவில்லை. ஒரு பயங்கர ஒரு கொடூரமான தொழுவிக்கப்பட கடன்காரனுக்கு தொழுவிக்க மாட்டேன். ஏன் காரணம்னால் மனிதனுக்கு செய்த விடயங்களில் நான் அல்லாஹ் கூட கை வைக்க மாட்டான். உன்னுடைய நன்மைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விடும், பறித்து கொடுக்கப்பட்டு விடும். அது தொழுவித்து வேலை இல்லை என்று தான் சொன்னார்கள். அந்த கடனை இங்கே உள்ளவர்கள் பாரம் எடுத்து அவரை துப்புரவு செய்துங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் மக்களுக்காக கடன் பட்டவர்கள் நீங்கள் எங்களுடைய வாக்குகளை பெற்று இருக்கிறீர்கள், நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், அந்த வாக்கு என்பது எங்களுடைய உரிமை. அதனை பாரம் எடுத்த நீங்கள் அதற்கு வகை சொல்லியாக வேண்டும். உங்களுடைய உள்ளத்துக்குள் இருப்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்னை ஏமாற்றலாம், அரசியல் இருக்கலாம், எந்த பதவியில் இருக்க வேண்டும், பதவி பெற வேண்டும், கஜானாக்களை உயர்த்த வேண்டும், வங்கி கணக்கை உயர்த்த வேண்டும், நம்முடைய சொந்த காலத்துக்கு தான் உத்தியோகம் கொடுக்க வேண்டும், அந்த ஜில்மல் பண்ணவன் யார் நம்மளை கேட்க போகிறான்னு சொல்லலாம். நிச்சயமாக சத்தியமாக மறுமையிலே உங்களுடைய நீங்க வங்குரத்துக்காரர்களா மாறப்போகிறீர்களா அல்லது பணக்காரர்களாக நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக நீங்கள் சொர்க்கம் செல்ல போகிறீர்களா நீங்க தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் கடன்காரர்கள், நிச்சயமான கடனை அழகான முறையில் திருப்பி செலுத்துங்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக கேட்டு முடிக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும். வஸ்ஸலாம். உங்கள் எல்லோரையும் மெய்ப்பாளராக படைத்திருக்கிறோம். நாளை மகசரில் எல்லோரும் எல்லா விடயங்களுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அல் குர்ஆனே வசனத்துக்கு ஒப்ப உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வாழ்த்துக்கள், அன்பு, சலாம், நல்வணக்கம்.